गुरुमुखनदीत्य प्रातवेदान्नशेषान् नरपति परिक्लुप्तं शुल्कमा धातु कामगा स्वचर अमरवन्दं रङ्गनाथस्य साक्षात् युतिकुलतिलकन्तं विष्णुचित्तं नमामि मिन्नार तडबदिल வில்லுபுத்தூர் என்றொருகால் சொன்னார் கழக்கமலம் சூடினோம் முன்னால் கிடியறுத்தான் என்றுரைத்தோன் கீழ்மையில் சேரும் வழியறுத்தோம் நெஞ்சமே வந்து பாண்டியன் கொண்டாட பட்டர்பிரான் வந்தான் என்று ஈண்டிய சங்கமெடுத்தூத வேண்டிய வேதங்களோதி விரைந்து கிடியறுத்தான் பாதங்கள் யாமுடைய 10 பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி 100,000 அல்லாண்ட திந்தோள் மணிவண்ணா உன் சேவடி செவ்வி திருக்காப்பு. சுவாமி பெரியாழ்வார் ஏனைய ஆழ்வார்களை காட்டிலும் ஒருபடி உயர்த்தவர் என்றே தெரிவிக்கிறார் சுவாமி மணவாளமாவன்கள். பொங்கும் பரிவாளே வில்லுபுத்தூர் பட்டபிரான் பெற்றான் பெரியாழ்வார் என்னும் பெயர் என்று தன்னுடைய உபதேசத்தினாலேயே தெரிவிக்கிறார் மணவாளமாமனிதர். அப்படிப்பட்ட ஆழ்வார் அனுகிரகித்த திருப்பல்லாண்டு மங்களாசாசனத்துக்குன்னே இட்டு பிறந்த ஆச்சரியமான கிரந்தம். அந்த கிரந்தத்துடைய அவதாரிகை என்ன அனுபவிக்க பெற்றோம். அதற்கு முன்னாடி 3 தனியன்கள் நாதமுனிகள் பண்ணினது சம்ஸ்கிருத தனியன். அதன் பிறகு 2 திராவிட தனியனாக சொல்லப்பட்டது பாண்டிய பட்டருளை செய்தது. அந்த தனியனும் அனுபவிக்க பெற்றோம். மேற்கொண்ட ஆச்சரியமான அவதாரிகை பெரியவாச்சான் பிள்ளை, அந்த அவதாரிகையும் அனுபவிக்க பெற்றோம். அதற்கு மேற்கொண்டு சுவாமியுடைய வியாக்கியானம், பெரியவாச்சானுடைய வியாக்கியானம் ஒரு தனித்தட்டு திருப்பல்லாண்டுக்கு. ஏனென்றால் திருமாலை, திருப்பல்லாண்டு, அதே போல திருநடந்தாண்டகம், இதற்கெல்லாம் ஒரு தனி வைபவ வியாக்கியான சைலி என்றே சொல்லலாம். அப்படிப்பட்ட ஆச்சரியமான வியாக்கியானத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். அதிலே பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி 100,000 இதுவரையில் நம்ம என்ன அனுபவம்ன்றதே அந்த பெரியவாச்சானுடைய வியாக்கியானத்தை அனுசரித்துக் கொண்டு அனுபவிக்க பெற்றோம். பல்லாண்டு நம்முடைய ஆயுஷத்தாலே பல்லாண்டு, அடுத்த பல்லாண்டு தேவர்களுடைய ஆயுஷாலே பல்லாண்டு, அடுத்து பல்லாயிரத்தாண்டு பிரம்மாவுடைய ஆயுஷத்தாலே பல்லாண்டு, அடுத்து பல கோடி 100,000 என்று சொல்லக்கூடிய அந்த பல்லாண்டு என்பது ஒரு பிரம்மாக்கள் அல்ல, ஏனைய பிரம்மாக்கள். அண்டானாம் சகஸ்தானாம் சகஸ்தான் ஆயுதானிச்ச அப்படின்னு விஷ்ணு புராணக்காரர் தெரிவித்தாற் போலே நிறைய அண்டகடாகங்கள், ஒவ்வொரு அண்டகடாகத்துக்கும் ஒரு பிரம்மா. அப்படி என்றால் 14 லோகங்கள் கொண்டது ஒரு அண்டகடாகம். அந்த அண்டகடாகத்துக்கு ஒரு பிரம்மா. அந்த மாதிரி 10,000 அண்டகடாகங்கள் மிதந்து கொண்டிருக்கிறது. அப்படி இருக்கச்சது அந்தந்த பிரம்மாக்களுக்கு ஆயுஷ் இருக்குமோனோ அந்தந்த ஆயுஷின்படியும் பல்லாயிரத்தாண்டு பல கோடி 100,000 என்று தெரிவித்தார் என்று கடந்த காலத்தில் அனுபவிக்க பெற்றோம். அதுக்கப்புறம் மல்லாண்டத்தின் தோல் மணிவண்ணா, மல்லாண்டத்தின் தோல், மல்லர்களை ஆண்டத்தின் தோல். மல்லர்களை ஆண்டத்தின் தோல் எப்படி தெரியும்? ஒரு தோலை காமிச்சா இவர் இந்த மல்லர்களை ஆண்டு இருக்கார் அப்படின்னு தெரியுமா? இல்ல ஒருத்தரை பார்த்தா இவர் என்ன படிச்சிருக்காருன்னு தெரியுமா? அண்ணா அதெல்லாம் தெரியாத சுவாமினா. அதுக்கு ஆச்சரியமான வியாக்கியானம் தெரிவிக்கிறார். தோடிட்ட காது என்னுமா போலேன்னு. நம்ம தோடு போட்டு இருக்கோமோ, அதுவும் சாமான்யமா சனிக்கிழமையான அல்லது வெள்ளிக்கிழமையான பெண்களுக்கு தோடை கட்டிட்டு எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறார். அதுதான் சொல்லிட்டு இருக்கேன். இன்னைக்கு எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறது நிறைய எல்லாம் முன்னு போயிடுது. எண்ணெய் தேய்ச்சி குளிச்சோம்னா நமக்கு இருக்கக்கூடிய ஷூட்டை அது தணிக்கிறது. அதனாலே எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறா. இன்னைக்கு அது இல்லாதபடியால தோடை கயிட்டுறது போட்டு தோடு போட்டுக்கிறாள்ன்றது தெரியலையே. அது தெரியணுமோனோ, அந்த தோடை போட்டு இருக்கணும். அதை கயிட்டியாச்சுன்னா கூட அதுல அந்த அடையாளம் இருக்குமோனோ. தோடிட்ட காது என்னுமா போல, அதே போல அந்த மல்லர்களை ஆண்ட தின்தோல்னு அந்த தோலை சேவித்தாலே அந்த அடையாளம் தெரியதுன்னு தெரிவிக்கிறார் பெரியாழ்வார். அதைத்தான் வியாக்கியாத்தார மறுனா எடுத்திருக்கார். தோடிட்ட காது என்னுமா போல மல்லாண்ட தின்தோல் மணிவண்ணா சானூரன் என்ன முட்டிகன் என்ன இவர்கள் இருவரையும் நிரசனம் பண்ண விஷயத்தை அங்க தெரிவித்தார். தோடிட்ட காது என்னுமா போல மல்லாண்டு தின்தோல் மணிவண்ணா. இந்த மணிவண்ண சப்தத்தை தான் கடந்த காலத்துல நம்ம விட்டு வச்சிருக்கோம். மணிவண்ணன்னா
சௌகுமாரியம், சௌலபியம், சௌந்தர்யம் மூன்றும் கலந்தது மணிவண்ணா. மல்லாண்ட தின்தோள் என்பது மிடுக்குக்கு பாசுரம். மிடுக்கு, மிடுக்குன்னா கலியனுக்கு மிடுக்குன்னு பேரு. மிடுக்குன்றதுனால நம் கலியனோன்னு கொடுக்கிறார் வயலாளி மணவாளன். வயலாளி மணவாளன் தான் கலியன் அப்படின்ற பேரே கொடுக்கிறார் திருவங்கை ஆழ்வார்க்கு. அப்படி இருக்க செய்த அந்த மிடுக்க பார்த்து பண்ணோம்னா, அதே போல மல்லர்களை ஆண்ட தின்தோள்னா அது ஒரு மிடுக்கு, அது மிடுக்குக்குண்டான பாசுரம். அதே மணிவண்ணான்னு சொன்னது சௌகுமாரியம் என்ன, சௌந்தர்யம் என்ன, அதே போல சௌலபியம் என்ன, இது அழகுக்கு பாசுரம். அப்ப சௌகுமாரியம், சௌந்தர்யம், சௌலபியம் அழகுக்கு பாசுரம் தான். பகவான்கிட்ட ரெண்டுமே உண்டு. அதாவது ரெண்டுமே உண்டுன்னா மணிவண்ணனான சுபாவம் உண்டு, மல்லார்களை ஆண்ட தின்தோல் சுபாவம் உண்டு. அப்படின்னா மிடுக்கான சுபாவம் உண்டு. சௌகுமாரியம் என்ன, சௌலபியம் என்ன, சௌந்தர்யம் என்ன, இந்த அழகும் உண்டு. இதத்தான் மாலே மணிவண்ணா ஆளி நிலையாய் அருள் அப்படின்னு பார்த்தோம். மாலே மணிவண்ணா ஆளி நிலையாய், இந்த 3 சப்தங்கள் பிரதானமா ஆண்டா எடுத்துக்கா. மாலே அப்படின்னா ஆசிரித யாமோகம் தெரியுது, ஆளி நிலையால் பரத்துவமுடையவன் தெரியுது. அதே போல ஆளி நிலையான்னா இன்னொன்னு ஆசிரித யாமோகம்னா சௌலபியம். ஆளி நிலையான்னு தெரியுத ஜெகத் அத்தனையும் தன்னை உத்தரபத்திரத்தை வைத்திருக்கணும். பரத்வம், அகடித கடனா சாமர்த்தியம், அந்த சாமர்த்தியம் தெரிகிறது. அதே போல இங்க மணிவண்ணான்னா அழகு, எத்தனை அழகு, சௌந்தர்யம் என்ன, சௌலபியம் என்ன, பரத்வம் என்ன. அதே போல இங்க இருக்கக்கூடிய ஆச்சரியமாக இருக்கக்கூடிய சௌகுமாரியம், இது இத்தனையும் தெரிவிக்கிறது இல்லையா? அப்ப இந்த 3ம் அப்படியே நாட்டியமாடி கொண்டிருக்கக்கூடிய நிலைதான் கண்ணுடைய திருமணி. இதத்தான் ஆளி நிலையாய் மாலே மணிவண்ணான் தெரிவிக்கிறார் இல்லையா? எதுக்கு சொல்ல வந்தேன்னா, அந்த மாதிரி இருக்கக்கூடியதுமே மணிவண்ணா, அவனுடைய சௌலபிய சௌந்தர்யாதிகளை மணிவண்ணா என்று தெரிவிக்கிறது. அதே போல இந்த இடத்துல பெருமாளுடைய பராக்கிரமத்தை மல்லாண்ட தின்தோல் தெரிவிக்கிறது. பகவானுக்கு இருக்கக்கூடிய பராக்கிரமம் மல்லாண்ட தின்தோல். அதே பகவானுக்கு இருக்கக்கூடிய சௌலபிய சௌந்தர்யாதிகள் மணிவண்ணாங்கிறது. மணியின் வர்ணத்தை உடையவன், மணியின் வர்ணத்தை உடையவன் அப்படின்னா மணிக்கு நைல்யம்னு பேரு. நைல்யம்னா அது ஒரு கலர், வர்ணம், நீல வர்ணத்தோடு கூடிய மணியின் சுபாவமே சௌலபியம். ஏன் சுவாமி மணிக்கு சுபாவம் சௌலபியம்னா 1 கோடி ரூபாய் மதிப்புள்ள மணின்றால் இல்லையா? சௌலபியத்துக்கும் 1 கோடி மதிப்புக்கும் உண்டான்னா அந்த 1 கோடி மதிப்புள்ள அந்த மதிப்புள்ள அந்த மணி, அந்த ரத்னமானது நம்முடைய முந்தானிலே முடிச்சுட்டு போயிடலாமே. முந்தானில இப்படி வச்சுட்டோம்னா அதுக்குள்ள முடிச்சுட்டு அப்படி முடி போட்டுலாம் போனோம். அந்த அளவுக்கு எளிமையா இருக்கு அந்த மணி அந்த மணி. அப்ப எளிமையா இருக்கு, அதே நேரத்தை விலை பெருத்துதான் இருக்கு. அதே போல கண்ணன் எத்தனை பெருமை படைத்தவன், விலை பெருத்ததுன்னா பெருமை படைத்தவன், எத்தனை பெருமை படைத்தவனா இருந்தாலும் கறவை மாடுகளுக்கு பின்னாடி போறணும் ஆண்டாள் தெரிவித்தரணும். ஆண்டாள் தெரிவித்தாரணும், கறவை மாடுகள் கட்டுக்கறவை கடங்கள் பல கறந்து, இது ஒண்ணு. கறவைகள் பின் சென்று காணம் சேர்த்துப்போம் அப்படின்னு தெரிவிக்கிறா இல்லையா? அப்ப கறவை மாடு பின்னாடி போறதுபடியாலே சௌலபியம் தெரியுது. அதே போல பகவன் ரத்னத்துக்குண்டான மதிப்பை பார்க்கும்போது பெருமை தெரியுது. அப்ப பெருமை என்ன, எளிமை என்ன, இரண்டுமே சேர கலந்ததுதான் இது மணிவண்ண சப்தம் அப்படின்னு தெரிவிக்கிறது. இது எங்க இருக்கு சுவாமி? அது ஆச்சரியமா தெரிவிக்கிறார். சிந்தித்தாலே போருங்கிறார், சிந்தையினால் நினைத்தாலே போகும், மற்றொன்றில்லை சுருங்கச் சொன்னோம் மாநில தெவ்வுயிர்க்கும் செற்ற வேண்டா சிந்திப்பே அமையும் தெரிவிக்கிறார் இல்லையா? அதனால நமக்கு சௌலபியம் வேணும், அதே போல பெருமையும் வேணும். எளிமை பெருமை 2 இருக்கணுமோ. அந்த எளிமை பெருமை 2 இருந்தா தான் நம்மளால பத்த முடியும். ஆனா அவர் மிகவும் பெருமையா இருக்கார், ரொம்ப சிரமப்பட்டுதான் நம்ம பத்தணும்னா திருவரங்கத்தை தெரிவிக்கிறார். கதிக்கு பதறி வெங்கானமும் கல்லும் கடலும் எல்லாம் கொதிக்க தபம் செய்யும் கொள்கையற்றேன், கொள்ளி காவலன் சொல் பதிக்கும் கலை கவிபாடும் பெரியவர் பாதங்களே துதிக்கும் பரமன் ராமானுஜர் என்னை சோபிரினேன்னு தெரிவிக்கிறார் இல்லையா? அப்படின்னா இந்த கஷ்டமெல்லாம் படுறதா இல்ல, எது முந்தானையில எடுத்து முடித்து கொள்ளும்படியான ஒரு தன்மையிலே ரத்னம் இருக்கிறபடியாலே கண்ணனும் அப்படிதான். கண்ணனும் அதே நம்முடைய முந்தானையில் வைத்து முடித்துக் கொள்ளும்படி இருக்கு இல்லையா? இப்ப மணின்னு சொன்னாலே சௌலபியம் தேறுகிறது. அதே சமயத்தில் மணியை எவ்வளவு அழகா பட்டு துணியில வச்சு பாதுகாக்கலாம், அதெல்லாம் பாதுகாக்கல சுவாமி.
பட்டுத்துறையில வச்சு நல்லா பாதுகாக்கணும். ஏன்னா எங்கேயாவது மூலையில ஏதாவது கேரள் விழுந்துட்டுன்னு வச்சுக்கேன், மணியில ஏதாவது கேரள் விழுந்துட்டுனா கொஞ்சம் ஆபத்து, அது கஷ்டமா போயிடும். அந்த மாதிரி இல்லாம மணி 1,00,00,000 ரூபாய் மணி இருக்கு இல்லையா, அந்த மணி நல்லா பாதுகாத்து. சரி சுவாமி, அந்த மணி தன்னைத்தானே பாதுகாத்து கொள்ளாதான நன்னா பண்ணும். இருந்தாலும் அந்த மணியை நம்ம நல்லா பட்டு சுத்தி வைக்கிறோமோ, அப்ப பெருமாள் சௌகுமாரியம் நன்னா தோன்றுகிறது. அப்ப மணி என்ற போதே சௌகுமாரியம் தோன்றுகிறது, சௌந்தரியம் தோன்றுகிறது, சௌலபியம் தோன்றுகிறது. இது மூன்றும் நன்னா தெரியறதுனும். இது இத்தனை சுபாவம் பெருமாளிடத்துல உண்டு. அப்படின்னா சௌகுமாரியம் என்ன, சௌந்தரியம் என்ன, சௌலபியம் என்ன. அதனால்தான் மணிவண்ணான்னு தெரிவித்தார். மல்லாண்ட திந்தோல் மணிவண்ணா. அப்ப மல்லர்களை ஆண்ட திந்தோல்னா மிடுக்கு. மணிவண்ணான்னு சொன்னா சௌகுமாரியம் என்ன, சௌந்தரியம் என்ன, அதே போல இருக்கக்கூடிய சௌலபியம் என்ன, இது மூணு நல்லா தெரியுது. சரி சுவாமி, என்ன சுவாமி இப்படி இருக்க செய்து மல்லர்களை அழிக்க என் மணிவண்ணன் தான் தேவையா? பெரியாழ்வார் கேட்கிறார், மல்லர்கள் அழிக்கணும்னா என்னுடைய மணிவண்ணன் தான் தேவையா? அது ஏன் சுவாமி மணிவண்ணன் அழைக்கணும்? சில இடத்துல நீங்க பாக்கலாம், தூர்தர்ஷன் அப்பப்ப வரும். இன்னைக்கு நிறைய இருக்கு, நிறைய மல்யுத்த சண்டைன்றது அதுக்குன்னு ஒரு தனி சேனலே வச்சுட்டு அதை பாக்குறவா நிறைய பேர் இருக்கா. அவெல்லாம் பார்த்தாலும் எப்படி இருக்குன்னா கடவுளா இருப்பா. அவள் ஒருத்தருக்கு எப்படி இருப்பா, அஜானுபாவனா இருப்பா. இவாளுக்குள்ள ஒருத்தருக்கு சண்டை போடுறத பார்த்தா இப்படி 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 சண்டை போட்டுறாரணும், தூர்தர்ஷன்ல காமிக்கிறாரோ. அதுக்கு நடுவுல போய் மாட்டுண்டா வச்சுக்கேன், அவ்வளவுதான், சிந்தே போச்சு, ஒண்ணுமே இருக்க போறதில்லை. இது சொல்ல மாதிரி அப்ப 2 மலைக்கு நடுவுல ஒரு முயல் குட்டி மாட்டினா என்ன ஆகுது? 2 மலை இருக்கு, அந்த மலைக்கு நடுவுல 2 மலை நகர்ந்து அப்படியே முட்டிக்கிறதுன்னு வச்சுக்கணும். அது நடுக்குள்ள முயல் குட்டி இருந்தா சுவாமி அது என்ன ஆகும்? நசுங்கியே போயிடுமோனோ. அத போல இருக்கு இல்லையா பெரிய மல்யுத்தி போட்டி. அந்த மல்யுத்தி போட்டியோடு ஒண்ணுமில்லாத மணிவண்ணனை கூப்பிடலாமா? மணிவண்ணன் சௌந்தரியம் என்ன, சௌலபியம் என்ன, சௌகுமாரியம் என்ன, இது மூன்றும் இருக்கக்கூடிய மணிவண்ணன் யார கூப்பிடணும்? அந்த மல்யுத்தத்துக்கு தகுந்தாற் போல இருக்கிறவாளை கூப்பிடணுமே தவிர வெண்ணையும் பாலும் தயிரும் சாப்பிட்டு கொண்டு இருக்கக்கூடிய இந்த குழந்தைய, அது 10 வயசு குழந்தை, இந்த 10 வயசு குழந்தைய கூப்பிடணும் எதுக்கு சுவாமி? ஒண்ணு வேண்டாம், ஒரு மல்யுத்த போட்டு சுவாமி சிவாஷ வித்யான் அங்க இருக்காராம், அவர் ரொம்ப நல்லா சண்டை போடுவாராம், அவர் ஆக்ஷன் வாங்கும். சுவாமி இது என்ன சுவாமி, அவர்கிட்ட எந்த அதிகாரம் என்ன இருக்கு, எது அதாதோ பிரம்ம ஜிக்ஞாசா அப்படின்னு சொன்னா அதுக்குண்டான ஒரு அர்த்தத்தை சொல்லுவாரே தவிர அதை போய் மல்யுத்த போட்டிக்கு அவர் ஆக்ஷன் வாங்கினா என்ன ஆகும்? அந்த மாதிரி இருக்கு. மல்லர்களோடு யுத்தம் பண்றதுக்கு மணிவண்ணன் அனுப்பலாமா? சுகுமாரமான பிரகிருதி, அந்த சுகுமாரமான பிரகிருதி போய் இந்த கடின பிரகிருத்தியை எதிர்க்க போயிட்டு அவெல்லாம் எப்படி இருக்கா? மல்லர்கள்லாம் நிறைய நாகரிக வஸ்துக்கள், என்னென்ன வஸ்துக்கள் சாப்பிடக்கூடாதோ அந்த வஸ்துவெல்லாம் சாப்பிட்டு உடம்ப நன்னா மெருகேற்றி வச்சுட்டு இருக்கா. அப்படி இருக்க செய்து அவ எப்படி இருக்கா பார்த்தாலே. அந்த 2வது, இந்த மாதிரி யுத்தம் நியாயமா தோணுமா? மல்லர்களோடு கண்ணனுக்கு யுத்தம் நியாயமா? இவர் வெண்ணையும் பாலும் சாப்பிட்டவர், அவளா நாகரி வஸ்துக்கள் நிறைய சாப்பிட்டு இருக்கா, அவ அப்படி இருக்காளையே. 2வது, இந்த குழந்தை எப்படி இருக்குன்னா, இந்த குழந்தைய சேவிச்சாலே மனசுக்கு ஆனந்தமா இருக்கு, அதே போல தேஜஸ் படுத்தா இருக்கு, தொட்டாலே கீரை விழுந்து போடும்படியா இருக்கு. அப்படி இருக்கச்சே அப்படிப்பட்ட சுகுமாரமான திருமேனி இந்த குழந்தைகள். இந்த குழந்தைகளோட சண்டை போடணும்னா இந்த குழந்தை தானே மணிவண்ணன் சொல்லியாச்சுன்னா முந்தான முடிச்சுக்கிற போனோம். அப்ப அப்படி இருக்கக்கூடிய வடிவை கொண்டு முரட்டு அசுரர்கள், அந்த முரட்டு அசுரர்களோடு சேரலாமா? யுத்தம் பண்ணலாமா? இது விஷ்ணு புராணக்காரர் தெரிவிக்கிறார். ந சமம் யுத்தம் யுத்தாகுகு, ந சமம் யுத்தம் ஆகுகு, ந சமம், இது சமமான யுத்தமே ஆகாது அப்படின்னு அங்க சுத்தி இருக்கிறவாள்லாம் அப்படியே சொல்லிட்டு இருக்காளாம். சுத்தி இருக்கிறவாள்லாம் அங்கேயே சொல்லிட்டு இருக்கலாம். இப்ப வியாக்கியாந்த வாசிகள், அதாவது மணிவண்ணா நீலமணி போலே இருக்கிற திருநிறத்தை உடையவனே, அதிரமணியமாய் அஜுஜ்வலமாய் அதிசுகாரமாய் அதிசுலபமாய் இருந்துள்ள வடிவை கொண்டு முரட்டு அசுரர்களுடைய சகாசத்திலே செல்லுவதே, முரட்டு அசுரர்களுடைய சுபாவத்திலே செல்லுவதேன்னு தெரிவிக்கிறார். இந்த இடத்துல முதல்ல எதை முடிச்சிருக்கார்?
குவலையா பீடத்தை முடித்தார், அடுத்து மல்லர்களை முடித்தார், அடுத்து கம்சனை முடித்தார். ஆனா இந்த இடத்துல என்ன ஆகுதுன்னா, இந்த கம்சனோடு மல்லர்களோடு அதே குவலையா பீடத்தோடு யுத்தம் பண்ணணும்னாலே 2 சிறு குழந்தைகள். அந்த சிறு குழந்தை பிரதானம் கண்ணன் தான். இருந்தாலும் அவளுக்கு சமமான யுத்தம் இருக்கணுமோனோ, சமமான யுத்தம் இருக்கான்னா கிடையாது. நான் சமம் யுத்தம் இது ஆகுகு அப்படின்னு தெரிவிக்கிறேன். இது சமமான யுத்தமே இல்லைன்னு. ஆனா திருமங்கையாழ்வார் பார்த்தார், இது சமமான யுத்தமே இட்டார். அவரங்க சுவாமி அங்க வந்தாருன்னா, அவர் அங்க வரல, அவர் ஒரு பாசனம் பாடியிருக்காரு நம்ம ஊருக்கு திருவல்லிக்கேணிக்கு. இந்த பாட்டு அக்கிரமமான பாட்டுன்னு சொல்லுவா சில பேர். ஆனா அக்கிரமம் கிடையாது, அக்கிரமம்னு சொல்லுவா. விற்பெரு விழவும் கஞ்சனும் மல்லும் வேழவும் பாகனம் வீழ செற்றவந்தன்னை புறமறி செய்த சிவனொரு துயர்களை தேவை பத்தளவிய கோல் கையில் கொண்டு பார்த்தன் தன் தேர் முன் நின்றானை சித்தவை பணியால் முடிதிறந்தானை திருவல்லிக்கேணி கண்டேனேன்னு இது பாட்டு. இந்த பாட்டு அக்கிரமம் சொல்றாலே தலைகீழா இருக்கு பாருங்க பாட்டு. என்னன்னா, முதல்ல பாகனையும் யானையும் கொண்டுட்டு பிறகு அங்க இருக்கிற மல்லர்கள் முடிச்சு பிறகுதான் கம்சனை முடிச்சார். ஆனா திருமங்கையாழ்வார் பாசுமோ விற்பெரு விழவும் கஞ்சனம் மல்லும். அவர் என்ன சொன்னா, முதல்ல கம்சனை கொன்னது அப்படின்னு தெரிவிக்கிறார். கம்சனை 3ஆவதாக கொள்கிறான். ஏன் இப்படி தலைகீழா பாடுறாரு? முதல்ல கம்சனை கொன்னான், அடுத்து மல்லர்களை கொன்னான், அடுத்து குவலையா பீடத்தை கொன்னான்னு தலைகீழா பீடையா இருக்க. இவருக்கு பாட்டு தெரியாதா, இல்ல பாகவதம் தெரியாதா, இல்ல கிருஷ்ணா? ஏன் சுவாமி நம்மாழ்வார் ஏன் சுவாமி அங்க கொண்டு வரேன்னா, நம்மாழ்வார் ஒழுங்கா பாடியிருக்காரு. ஆச்சரியமான பதிகம் திருவாய்மொழியில வாறுகடா அருவி யானமாமலையன் மறுப்பினை குபடெடுத்துருட்டி ஊர்கள் தின் பாகனுயிர் செகுத்து அரங்கன் மல்லரை கொண்டு சூழ்வரன் மேல் போர்கடா அரசர் புறக்கிட மானமீ மீசை கஞ்சனை தகர்த்த சீர்வல் சிற்றாயும் திருச்செங்குன்றூரில் திருச்சிற்றார் எங்கள் செல்சாவேன்னு ஆச்சரியமா பாடியிருக்கார். அந்த பாசுரத்துல என்ன வரிசையா பாடியிருக்கா பாருங்க. என்ன வரிசைனா, வார்கடா அருவி யானமாமலையன் மறுப்பினை குவடரு துருட்டி, யானையை கொன்னார், மல்லர்களை கொன்னார், ஊர்கோள் பாகன் உயிர் செகத்து, அந்த பாகனையும் சிகித்தார், அரங்கின் மல்லரை கொண்டு சூழ்பரன் மேல் மல்லர்களை கொண்டான், போர்கடா அரசர் புறக்கிட மாடமேமிசை கஞ்சனை தகர்த்த, கஞ்சனை தகர்த்தான்னு நன்னாக்கு சரியா சொல்லியிருக்காரோ. அவர் சரியா சொல்லியிருக்கா. அப்ப நம்மாழ்வார் கிரமமா பாடியிருக்காரு சுவாமி. திருமங்கையாழ்வார் அக்கிரமமா பாடியிருக்காருன்னா நம்மாழ்வார் பாடினதும் கிரமம் இல்லைன்னு சொல்லலாம், அவரது அக்கிரமம் இல்லைன்னு சொல்லலாம். அது என்னமா சுவாமின்னா, பூர்வர்கள் தெரிவிக்க 3ஐயும் பெருமா முடிச்சான் இல்லையா? 3ஐயும் எப்படி முடிச்சிருக்கான்? முதல்ல யானை, அடுத்து மல்லர்கள், அடுத்து கம்சன். இப்படித்தானே நம்ம மனசுல வாங்கிக்கணும். மனசு வாங்கிக்கணும். எப்படி வாங்கிக்கணும்? புரியத்துக்காக சொல்றேன். இப்ப ஒரு காரியம் பண்ணோம்னா, இந்த காரியம் இந்த மணிக்கு பண்ணார், அடுத்த மணி இது பண்ணார், அடுத்த மணி இது பண்ணார், புரியத்துக்காக சொல்றேன். அதாவது 7 மணிக்கு இவர்கள் கொண்டான்னு வச்சுங்க, 7 மணிக்கு யானையை கொண்டான், 7:30க்கு மல்லர்களை கொண்டான், 8 மணிக்கு கம்சனை கொண்டான் அப்படின்னு நமக்கு அந்த நிலையில நமக்கு அந்த கொண்டு இருந்தா, அப்ப ஒவ்வொரு கால இடைவெளி இருக்கு. கால இடைவெளி இருக்கிறபடியாலே நம்ம மனசுல நல்லா பிடிச்சுக்கலாம். 7 மணிக்கு யானையை கொண்டு இருக்கார், 7:30க்கு மல்லரை கொண்டு இருக்கார், அது 8 மணிக்கு கம்சனை கொண்டு இருக்கார். அப்ப இடைவெளி இருக்கிறபடியாலே நம்ம அந்த காலத்தை பிடிச்சு கொள்ளக்கூடிய, அப்ப இது முதல், இது 2, இது 3 அப்படின்னு பிடிக்கக்கூடிய ஒரு நிலை ஏற்படுது. சரி, அப்படி கூட வேணாம் சுவாமி. 7 மணிக்கு யானையை கொன்னா, 7:01க்கு மல்லர்களை கொன்னா, 7:02க்கு கம்சனை கொன்னான்னு சொன்னா கூட மனசுல வாங்கிக்கலாம். ஏன்னா இடைவெளி இருக்க, ஒரு 3 நிமிஷம் இடைவெளி இருக்கணும். 7:01, 7:02, 7:03 அப்படின்னு 7 மணிக்கு உள்ள நுழைந்தான் சுவாமி. நுழைஞ்சதுதான் தாமசம். 7 மணி ஆயிடுத்து, 7:01 இல்ல, 7:01 வரல. ஆனா அதுக்குள்ள 3 பேரையும் முடிச்சாச்சு. 7:01 ஆகல, 7 மணிக்கு உள்ளுக்குள்ள நுழைந்தான். நுழைஞ்ச உடனே மல்லர்கள் என்ன, யானை என்ன, அதே போல இருக்கக்கூடிய கம்சன் என்ன, இப்ப 3 பேரும் ஒரே நேரத்தில் முடிச்சிட்டான்னா அடுத்தடுத்து இருந்தா நம்ம மனசுல வாங்கிக்கலாம். 7:01, 7:02, 7:03 வாங்கிக்கலாம். ஆனா அந்த மாதிரி அடுத்தடுத்து இருக்கான்னா, சாமி இந்த மாதிரிலாம் அந்த மாதிரி பண்ண முடியுமான்னா பண்ணலாமே. ஒண்ணு வேண்டாம், நமக்கே இப்போ ஓட்ட பந்தயம் எல்லாம் வைக்கிறா பாருங்க.
இந்த 4 வருஷத்துக்கு ஒரு தடவை ஒலிம்பிக் போட்டின்னு ஓட்டப்பந்தயம் வைக்கிறாங்கன்னா அந்த ஓட்டப்பந்தயத்தை 1 நிமிஷத்துல ஓட வர இருக்கு. அதுக்கு மேல 25 நொடியில ஓடினாலாம் இருக்கு. அதுக்கு என்ன தெரியுமா வச்சிருக்கா, முந்தி நாட்கள்லாம் எப்படின்னா அதுக்கு ஒரு நேரம் வச்சுட்டு இருப்பா, 1 நிமிஷம் 35 நிமிஷம் 35 நொடி அப்படின்னு இருக்கு. ஆனா இப்ப கொஞ்சம் மாத்திட்டான். அப்பனா கிட்டத்தட்ட ஒரு 40 50 வருஷத்துக்குள்ள மாத்திட்டான். என்ன மாத்திட்டான்னா அதுக்கு வினாடி வச்சுட்டா. அந்த வேகத்துக்கு ஒவ்வொருத்தரும் போய் போய் அந்த கயிறை தொடணும் போகணும். ஓட்டப்பந்த கயிறை போய் தொடணும் போகணும். ஓட்டப்பந்த கயிறை போய் தொடணும்னா எல்லாருமே ஒரே நேரத்துக்கு போயாச்சுன்னா நம்மளால பிடிச்சுக்க முடியாது. எப்படி பிடிச்சுக்கிறது? இவர் முதலா, இவர் 2வதா, இவர் 3வதா, எப்படி பிடிச்சுக்கிறது? அதுக்குன்னு என்ன பண்ணிட்டா, அதுக்கு ஒரு மணி வச்சுட்டா. அந்த மணி என்ன பண்ணா, இவ ஓடுற மாதிரி அந்த மணியும் ஓடும். அந்த மணி கிட்டு 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 1 2 3 4 5 6 அப்படி 100 வரைக்கும் வந்து திருப்பி திருப்பி ஓடும். ஆனா இதெல்லாம் வந்து வினாடி சொல்ல, வினாடி ஏற்கனவே இருக்கு. ஆனா வினாடி இன்னும் பிரிக்கிறா, அதையே இன்னும் பிரிக்கிறார். பிரிச்சு வச்சு ஓட்டுறா இல்லையா? அப்ப இவர் 31 வினாடில வந்திருக்கான்னு வச்சுக்கேன். 31 வினாடியை பிரிச்சு 31.1.1.1.1. அது என்ன சுவாமி கணக்குன்னா, அந்த கணக்குப்படி வந்தா தான் இவர் யார் முன்னாடி வந்தான்னு தெரியுது. ஏன்னா வினாடி பொழுத ஜெயிச்சுட்டாருன்னு தெரியல, கிட்டக்க வந்து முடிக்கிறா இல்லையா? முடிக்கிற சமயத்துல யாருன்னு கண்டுபிடிக்கவே முடியாது. ஏன்னா 3 பேருடைய நெஞ்சு அந்த கயத்துல படணும். 3 பேருடைய நெஞ்சு, 3 பேர் வந்தா வச்சுக்க, நெஞ்சு கயத்துல யாரு கயிறு முன்னாடி பறந்தன்னா அப்ப அந்த அந்த கடிகாரம் காட்டுறதனோ. அப்ப காட்டுறச்சு இப்ப முன்னாடிக்கும் பின்னாடிக்கும் வித்தியாசம் தெரியுமாண்ணா? அதுல புள்ளி 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 1 பண்ண வித்தியாசம் தெரியும். அந்த அளவுக்கு நெருக்கமா ஜெயிக்கிறா இல்லையா? கண்ணனும் அப்படித்தான் முடிச்சிருக்கான். வார்கடா அருவி யானமாமலையன் பாட்டும் சரிதான், பிற்பெரு விழுவம் பாட்டும் சரிதான். ஏன்னா அந்த முடிச்ச கண்ணன் அந்த மாதிரி முடிக்கப்படியல. திருவங்கையாழ்வாருக்கு எதை முன்னாடி முடிச்சா எதை பின்னாடி முடிச்சா என்கிற நிலையே தெரியாம முன்னாடி பின்னாடி போட்டுட்டார், பின்னாடி முன்னாடியே நான் ஒரே நேரத்தில் முடிச்சிருக்காருன்னா என்ன சுவாமி? மல்லர்களை முடித்தது, குவலையா பீட்டத்தை முடித்தது, கம்சன் முடித்தது, 3ஐயும் ஒரே முடிஞ்ச முடியாது. அதெல்லாம் என்ன பண்ணார்? விற்பரு உழவும் கஞ்சனம் மல்லவும் வேழவம் பாழம் வீழ சற்றவன் அப்படின்னு பாட்ட முடிக்கிறாருனோ. அத்தனை தூரம் மிடுக்க காட்டி இருக்கான் பகவானா. அப்ப சுத்தி இருப்பவர்லாம் பேச ஆரம்பிக்கிறார். என்ன சுவாமி, கோகுலத்து மக்கள்லாம் மதுரா பெண்கள்லாம் என்ன பண்றாங்கன்னா, இது சமமான யுத்தமே கிடையாது, இது சமமான யுத்தம்னா சமமான யுத்தமே கிடையாது. ஏன்னா ந சமம் இது யுத்தம் ஆகுகு. இதுக்கு பராசர மகரிஷி தெரிவிக்கிறார். ந சமம் யுத்தம் இது ஆகுகு இப்படின்னு ஒரு ஸ்லோகத்தை இந்த ஸ்லோகத்தை சொல்ல போனோம். ந சமம் இது யுத்தமாகுகு, ந சமம் யுத்தம் இது ஆகுகு அப்படின்னா இந்த ஸ்லோகத்தை சொன்னமோனோ இது சமமான யுத்தம் அல்ல அப்படின்னு சொல்றமோனோ. இந்த சமமான யுத்தம் அல்லன்னு சொல்றதுக்கு முன்னாடி ஆரம்பிச்சானோ முடிக்கும் போது இது சமமான யுத்தம் அப்படின்னு அல்ல வரணுமோனோ. அல்ல வரத்துக்கு முன்னாடி முடிச்சுட்டார். கொஞ்சம் என்ன பார்க்கணும், அது மறுபடியும் சொல்றேன். இது சமமான யுத்தம் அல்லன்னு இந்த வார்த்தை சொல்லணும். இந்த வார்த்தை சொல்றதுக்கு முன்னாடி யுத்தத்தை ஆரம்பிச்சாச்சு. யுத்தத்தை முடிக்கணுமோனோ இது சமமான யுத்தம் அல்ல. இது எது போறன்னா அஸ்வத்தாமா அதா குஞ்சரா போல. அஸ்வத்தாமா அதா குஞ்சரா, இது அஸ்வத்தாமன் வந்து துரோணுடைய பிள்ளை. அவர் இறந்துட்டாருன்னு துரோணரிடமே நான் யுத்தம் பண்ண மாட்டேன், நான் போயிடுவேன் அப்படின்னு சொன்னார். ஆனா அஸ்வத்தாமா இறக்கல. அஸ்வத்தாமா என்கிற யானை இறந்துட்டு அந்த யானை இறந்ததுன்னு சொல்லணுமோனோ அஸ்வத்தாமா குஞ்சரா அதான்னு சொல்லணும். குஞ்சரானா யானை, அஸ்வத்தாமா குஞ்சரா அதான்னு சொல்லணும். ஆனா அஸ்வத்தாமா அதா குஞ்சரா, அஸ்வத்தாமா இறந்தான் என்கிற யானை. இது வந்து இது சரியான பிரயோகமே கிடையாது. ஆனா அந்த மாதிரிதான் கண்ணன் சொல்லியிருக்கான் தர்மராஜனை. தர்மராஜன் சொல்லிட்டு இருக்கா அஸ்வத்தாமா அதா குஞ்சரான் இல்லையா? அஸ்வத்தாமா அதா சொன்ன முடிக்கிறதுக்குள்ளேயே சங்க ஊதிட்டார். குஞ்சரா என்கிற சப்தம் காதுல கேட்கல துரோணம் இருக்கு. உடனே அஸ்வத்தாமன் போயிட்டான் போட்டுக்குன்னு கிளம்பி போயிட்டார். இதுக்கு சொல்ல வந்தேன். அதே போல இங்க ந சமம் யுத்தம் இது ஆகுகு, ந சமம் யுத்தம் ஆகுது, இது சமமான யுத்தம் அல்ல அப்படின்னு சொன்னோமோ. சமமான யுத்தம் அல்ல வரத்துக்கு முன்னாடி யுத்தம் முடிஞ்சு போயிடுது. அல்ல இன்னும் சொல்லவே இல்லை. அப்ப இது என்ன ஆயிடுச்சுன்னா சமமான யுத்தம்னே ஆயிடுச்சு. ஏன் சுவாமி சமமான யுத்தம் சொல்லலாமா சுவாமின்னா? முடிச்சுட்டானே. சானூர முஷ்டிகனை முடிச்சாச்சு, அதான் மல்லர்களை முடிச்சாச்சு, மேற்கொண்டு குவலையா பீட்டத்தை முடிச்சாச்சு,
கம்சனையும் முடிச்சாச்சனோ, எல்லாரும் மாண்டு போனார்கள் இல்லையா? அப்ப இது எப்ப அவர்கள் தோற்று போய் மாண்டு போனார்களோ அப்ப சமமான யுத்தமா தானே இருக்கணும். அதை காண்பிக்கதான் நீங்க எல்லாம் சமமான யுத்தம் நினைச்சிட்டு இருந்தேன், ஆனா சமமான யுத்தம் அல்லன்னு சொல்லணும்னு நினைச்சிருந்தேன். ஆனா உங்க நினைவு தப்பு. கண்ணன் சொல்றான், உங்க நினைவு தப்பு. ஏன்னா நான் அது புரிய வைக்கிறதுக்காக தான் சமமான யுத்தம் என்கிற வார்த்தை அல்லங்கிற வார்த்தை வர்றதுக்கு முன்னாடி முடிச்சுட்டே. அந்த வார்த்தை பண்ணனா அத்தனை வேகத்துல முடிச்சிருக்கான்னு அர்த்தம். அத்தனை வேகத்துல முடிச்சிருக்கான்னு அத்தனை வேகத்துல முடிச்சதுக்கு என்ன காரணம் சுவாமின்னா, அவ்வளவு தூரம் பாரிப்பு தன்னுடைய தாய் தந்தையரை போய் சேவிக்கணும்னு. அப்ப குவலையா பீட்டம் என்ன, முதல்ல குவலையா பீட்டத்தை முடிச்சார், பாகனை முடிச்சார், அடுத்து மல்லர்களை முடித்தார், அடுத்து கம்சர் முடிச்சார். அதைத்தான். ஆனால் அவர்கள் மனசுல இந்த இடத்துல பாருங்க, புரிய வைக்கிறதுக்கு சமமான யுத்தம் வருஷத்துக்குள்ள முடிச்சுட்டார், அத்தனை வேகத்தை முடிச்சிருக்கார். ஆனா அவர்கள் மனசுல சௌகுமாரன் பட்டபடி அலைந்து சமமான யுத்தம் நினைச்சிருக்கார். யுத்தம் அல்லன். ஏன்னா அந்த கண்ணனுடைய திருமேனி சௌகுமாரியம், அந்த அழகு, அந்த அழகு பட 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 இது சமமான யுத்தமே இல்லையே யுத்தம் அப்படின்னு அவன் நினைச்சிருக்கா. ஆனா அவன் நினைவு தப்புன்னு சொல்றதுக்குள்ள யுத்தம் முடிஞ்சுட்டு, யுத்தமே முடிஞ்சு போயிட்டுன்னு. இதுக்கப்புறம் ஆச்சரியமான வியாக்கியானம் வாசிக்கணும். ஜீவ யௌவனோத்முதே பூதகுமார்கா தனுர்ஹரிகி வஜ்ரகடிநாபோக சாரியும் மகாசூரகா. அதாவது விஷ்ணுபுராண பராசர மகரிஷி தெரிவிக்கிறார், ஓ இது என்ன இளமை பிராயம் கூட கழியாமல் மிக சௌந்தரியத்தோடு கூடிய திருமேனியை படைத்த ஹரி. இது ஒரு பக்கம். இந்த ஹரி ஹரி என்று சொல்லக்கூடிய கண்ணன் எப்படி இருக்காருன்னா, இளமை பிராயம் கூட கழியாமல் இருக்கக்கூடிய சௌந்தரியத்தோடு கூடிய திருமேனி. இளமைன்னா யுவா குமாரகான்னு பேரு. அட்லீஸ்ட் 16 வயசு 17 வயசா இருக்கணும். இப்ப 10 வயசு தான் ஆகிட்டு இருக்கு. அப்ப இளமை பிராயம் கூட கழியலையே. அப்படி கழியாம இருக்க செய்து சௌகுமாரியத்தோடு கூடி இருக்கிறானோ அப்படிப்பட்ட திருமையை படுத்த ஹரி. இது இந்த பக்கம். ஆனா அந்த பக்கத்துல எப்படி இருக்கான்னா, வஜ்ராயுதத்தை போல சரீரம். அந்த அவர்களுக்கு இவர்களுக்கோ பரம சுகுமாரமான திருமேனி, புஷ்பகாசமான திருமேனி கண்ணனுக்கு. இந்த ரெண்டுக்கும் எப்படி சாமி யுத்தம் ஏற்பட போறது? ஒரு பக்கம் வஜ்ராயுதத்தை போல சரீரம், இன்னொரு பக்கம் பரம சுகுமாரமான திருமேனி, புஷ்பகாசமான திருமேனி, இது கண்ணனுக்கு. இந்த ரெண்டுக்கு எப்படி நடக்க போறதுன்னு நினைக்கும் போது, இந்த பிள்ளை இன்னும் வெண்ணெய் சாப்பிட்டு நெய்ய சாப்பிட்டு இந்த மாதிரி வளர்ந்து இருக்கணும். இது எப்படி சுவாமியை சாப்பிட்டு, அதுவும் எப்படி சாப்பிட்டுருக்க, திருடி சாப்பிட்டுருக்கு. வெறுமை சாப்பிடல, திருடி திருடி சாப்பிட்டுருக்கணும். இந்த பிள்ளையை போய் நேரா இவரோட யுத்தம் பண்ணுன்னு சொன்னா இது சமமான யுத்தம் ஆகுமா? வெண்ணைய சாப்பிட்டுருக்கு, திருடி சாப்பிட்டுருக்கு. அது மட்டும் இல்ல, வேற ஏதாவது லாகிரி வசதி எல்லாம் உண்டானா எதுவுமே கிடையாது சுவாமி. அவளுக்கு என்னென்ன உண்டோ நிறைய சாப்பிட்டுருக்கா. சாப்பிட்டு சாப்பிட்டு வரத்தினில் சிரத்தமித்த வாழையிட்டு அரக்கன்னு தெரிவிக்கிறார் திருமேசி ஆழ்வார். வரத்தை கொடுத்து கொடுத்து இரண்யகசிப்புக்கு வரத்தை கொடுத்து, அதே போல இங்க வரம் இல்லை, இவ நிறைய சாப்பிட்டுருக்கா. சாப்பிட்டு சாப்பிட்டு எதெல்லாம் சாப்பிடக்கூடாதோ அந்த வஸ்துவை சாப்பிட்டு உடம்ப நல்லா தேய்ச்சிட்டு இருக்காரணும். அப்படி இருக்க செய்து இது இந்த பிள்ளை என்ன சாப்பிட்டுருக்கு, வெண்ணையை சாப்பிட்டுருக்கு, மோரை சாப்பிட்டுருக்கு, தயிர் மோர் அது பிடிக்காது, தயிரை சாப்பிட்டுருக்கணும். அப்படி இருக்கச்சே இந்த பெண்ணுடைய திருமேனி எப்படின்னா தொட்டா சினுங்கும், தொட்டா சினுங்கக்கூடிய திருமேனி இந்த திருமேனி. அதனாலதான் இவ பயப்படுறாள். ஓ இது சமமான யுத்தம் இல்லையே யுத்தம் இல்லையேன்னு நீ பயப்பட்டது தப்புன்னு நிரூபிக்கிறான் கண்ணன். என்னன்னா சமமான யுத்தமே முடிச்சுட்டாரணும் அப்படின்னு சொன்னா. ஆனா மணிவண்ணான்னு எப்படின்னா சௌலபியம் ஒண்ணு கீழே பார்த்தோம்னு. இப்ப நம்ம விஷயத்துக்கு வருவோம். இத்தனை யுத்தத்தை பத்தி பேசணும். இப்ப பெரியாழ்வார் விஷயத்துக்கு வருவோம். இப்ப பெரியாழ்வார் ஏன் சுவாமி பயப்படணும்? பெரியாழ்வார் ஏன் பயப்படுறா? இல்லை சுவாமி, பகவானுக்கு என்ன வந்துருதோ துஷ்ட தேசத்துல துஷ்ட காலத்துல வந்தாருன்னு. சரி சுவாமி, இப்ப மணிவண்ணன் சொன்னாரணும். மணிவண்ணன் சப்தத்துக்கு சௌலபியம் எரு. சௌலபியம்னா எளிமை. எளிமையா இருந்தா பயப்படணுமா? தேவையில்லை சுவாமி. எளிமை பயபத்துக்கு ஏகுமா? அதே போல சௌகுமாரியம் பயத்துக்கு ஏதுவா இருப்பது. சௌகுமாரியம் வந்தா பயத்துக்கு ஏதுவா இருக்கலாம். அழகு அதிகமா இருந்தா அது பயத்துக்கு ஏத்துனா காரணமா இருக்கலாம். ஆனா சௌலபியம் பயத்துக்கு ஏது ஆகுமா? ஏன்னா அவருடைய எளிமைத்தனத்தை பார்த்து பயப்படுறது நியாயமே இல்லையே. ஒருத்தர் ரொம்ப எளிமையா இருக்கார் சுவாமி, அதனாலதான் சுவாமி பயம்ன்றார். சுவாமி அழகா இருக்கார பயமா இருக்குன்னு சொன்னா நியாயமா ஒத்துக்கலாம்.
அவர் எளிமையா இருக்கார், பயமா இருக்கன்னா பயப்பட தேவையே இல்லையே. ஏன்னா பயப்படுறது நியாயமே இல்லையே. ஏன்னா பரத்துவம் கூட பயப்பட வைக்க கூடாது. பரத்துவம் மிகவும் மேம்பட்டவன், அது பயப்பட வைக்கணும்னா பயப்பட வைக்காது. அதே போல சௌலபியமும் எதற்கு பயப்பட வைக்கணும்? பயப்பட வைக்க வேண்டிய தேவையே இல்லையே, பயப்பட வைக்காது. பரத்துவம் தான் மிகவும் பெரிய மேம்பட்டவன். மேம்பட்டவனாக இருக்க செய்தே பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. எளிமையா இருக்கணும்னாலும் பயக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனா இந்த இடத்துல மேம்பட்டவன சொல்லல, எளிமையா இருக்கான்னு சௌலபியம் இருக்கு இல்லையா? சௌலபியம்னா பயப்படணுமா சுவாமி? என்ன சுவாமி, அதாவது இந்த பிள்ளை ரொம்ப எளிமையான பிள்ளை, ஏன்னா பயப்படணும்ட்டார். எதுக்கு சுவாமின்னா, சாமானிய லோகத்துல ரொம்ப எளிமையான பிள்ளையா இருந்தா யாரை எது கேட்டாலும் கேட்கும், எதை கேட்டாலும் கேட்கும். ஏன்னா சில கணவன்மார்கள் இருக்காங்க இல்லையா, அவ மிகுந்த கனிந்த உள்ளம் படைத்தவர்கள். இது எக்ஸாம்பிள் அப்படி சொல்றேன், கனிந்த உள்ளம் படைத்தவர்கள். அதனால என்ன பண்ணா, யார் என்ன கைங்கரியம் கேட்டாலும் உடனே உடனே இதோ கொடுத்துடுற. ஒருத்தர் வந்து 10,000 ரூபாய் கேட்டார், அப்பதான் ஒரு சம்பளமே வந்திருக்கு, உடனே எடுத்து கொடுத்துட்டார். இன்னொருத்தர் வந்து ஒரு 5,000 ரூபாய் கேட்டார், இந்த விஜய சுவாமி இந்த சன்னதிக்கு இந்த மாதிரி ஆழ்வாருக்கு இந்த மாதிரி இது சாத்தணும், சரி உடனே எடுத்து கொடுத்துடுறாரு. இந்த மாதிரி கொடுத்துடுறாருன்னு இப்ப அவருக்கு அவங்களுடைய பத்தினிமார்கள் இருப்பாரணும், தர்மபத்தினி. அந்த தர்மபத்தில ரொம்ப கஷ்டப்படுவா. ஏன் கஷ்டப்படுவான்னா, சுவாமி சுபாவமே இதுதான், யார் என்ன கேட்டாலும் உடனே கொடுத்துடுறாரு, அது தாமசமே கிடையாது, உடனே எடுத்து கொடுத்துடுறார். வாசல்ல வரப்படாது, அங்கிருந்து கொண்டு வரார். கொண்டு வந்த உடனே கொண்டு வந்த அடுத்த க்ஷணமே அது இங்க இருக்கிறதுனா இங்க இருக்கிறதே கிடையாது, அடுத்த க்ஷணமே போயிடுறது இல்லையா அப்படின்னு அவளுக்கெல்லாம் பயப்பட வைக்கிறது இல்லையா. இப்ப எளிமையா இருக்கார், எளிமையா இருக்கக்கூடிய இந்த கணவன்மாரை பார்த்து பயப்படுறாளா இல்லையா? ஆமா சுவாமி பயப்படுறாளே. ஏன் பயப்படுறா? இவர்களுடைய தயா குணம், இவருடைய தயா குணமே பயப்பட வைக்கிறது. நல்லா ஞாபகம் வச்சுக்கோ அடியேன். இது வேறு விதமா சொல்லலாம், பொறாமையாலும் வேண்டாம்னு சொல்லலாம். ஆனா அந்த சொல்லல அடியேன், பொறாமையால வேண்டாம். ஏன்னா சில பேருக்கு திவ்ய தேசத்துக்கு கைங்கரியம் பண்றது பிடிக்காம போலாம், அது பொறாமையால பிடிக்காம போலாம், அத சொல்லல அடியேன். அவளுக்கு பிடிச்சிருக்கு, ஆனாலும் மேற்கொண்டு தன்னுடைய குடும்பத்துக்கு உண்டான செலவுக்கு வேணுமோனோ. யாரா இருந்தாலும் தனக்கு மீறிதான் தான தர்மம்னு சொல்லுவா, தனக்கு மீறி தான தர்மம் சொல்றா இல்லையா? அந்த மாதிரி இவர் வந்து எடுத்துண்டு சம்பளத்தை வாங்கிட்டு மேற்கொண்டு குடும்பத்துக்கு எவ்வளவு அதை வச்சுன்னு மீறி தான தர்மம் பண்ணா கைகரித்து பண்ணா பரவாயில்ல, எல்லாத்தையும் எடுத்து கொடுத்துட்டார். என்ன சுவாமி, அப்ப அந்த மனைவி என்ன பண்ணுவா? சிரமப்படுறா இல்லையா? அப்ப இவருடைய தயா குணமே அந்த மனைவிக்கு பயப்பட வைக்கிறது, இந்த கணவனுடைய தயா பயப்பட வைக்கிறது இல்லையா? அப்ப தயாலுன்னு சொன்னாலே உலகத்துல உயர்த்தியாதான் சொல்லிட்டு இருக்கோம். நல்லா ஞாபகம் வச்சுக்கோ, தயாலு தயாலுன்னா சுவாமி ஒரு தயால குணம் சுவாமி, தயால குணம் சுவாமின்னா அது உயர்த்த சொல்றோமோனோ, ஆனா அதை கொண்டாடணுமோனோ. ஆனா அந்த தயையை பார்த்து பத்தினி பயப்படுறா, தர்மபத்தினி அவருடைய மனைவி என்ன பண்ண பயப்படுறா. சுவாமி இவருடைய தய குணம் தான் எனக்கு ஆபத்து என்றார். ஏன்னா யார் எதை கேட்டாலும் இவர் கொடுத்துறானோ. ஆமா சுவாமி. அதே போல பகவானும் சுலபர், ரொம்ப சுலபன். என்ன சுவாமி பண்றானா, இந்திரன் வந்து எனக்காக அமிர்தவதனம் பண்ணுமே அப்படின்னு கேட்டா உடனே ஒத்துக்கிறேன், பண்றேனே கவுந்துட்டு இருக்கனே அப்படின்றாரு. மகரிஷிகள் வந்து கரதூஷணாதியை கொல்லுன்னு சொன்ன உடனே இதோ உடனே வந்துடுறேனே, உடனே வந்து பண்றேன்னு சொன்னாரு. இந்த மாதிரி யாரு எதை கேட்டாலும் உடனே 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 வந்துடுறாரு இல்லையா? இந்த பெருமாள் என்ன பண்ணிருக்கணும், தன்னுடைய மிடுக்க காட்டி சக்கரவர்த்தி நான் சக்கரவர்த்தி என்கிற நிலையோடு ஒரு ஆசனத்துல உட்கார்ந்து இருந்தா பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை, பயப்பட வேண்டியதான். இவர் தான் எந்த வாய்ப்பு கிடைக்கும் எந்த வாய்ப்பு கிடைக்கும்னு நினைச்சிட்டு ஆசனத்திலிருந்து ஓடலாம் பார்த்துட்டு யார் என்ன கூப்பிட்டாலும் இந்த மாதிரி கிளம்பி போறது தயாரா இருக்கிறானோ. அதனால்தான் இவருடைய சௌலபியத்தை கண்டா பயப்படுறோம் பெரிய ஆழ்வார். ஏன் சௌலபியத்தை கண்டா? எளிமைதான். அந்த எளிமை பயத்துக்கு காரணம் ஆகுமா சுவாமி? ஆகுமே. யார் என்ன கேட்டாலும், ஏன்னா சௌலபியம்ன்றது சுலபம்தான், எளிமைதான். யாரு சில பேர்லாம் இருக்கா, யார எதை கூப்பிட்டாலும் உடனே ஓடுவா, உடனே ஓடி அவ எங்கேயா போயிட்டு இருக்கானே, இங்க போயிட்டு இருக்கியா, இதுக்கா பை வச்சுக்கோ, இந்த பையை எடுத்துட்டு இந்த சாமான்லாம் வாங்கிட்டு அப்படின்னு உடனே கொடுத்துடணும், உடனே கிளம்பிடுறார். அப்ப ஊருக்கெல்லாம் உபகாரம் பண்றவாள்லாம் என்ன சில பேர்லாம் இருக்கா,
அவன் எதை வாங்க போனாலும் என்ன பண்ணுவான்னா உடனே பைய கொடுத்து இதை வாங்கிடுவா இது வாங்கிடுவான்னு சொல்றாங்க. என்னால என்ன சொல்லுவாங்க, அவ வாசல்லையே போகக்கூடாது சுவாமி, போனாலே வம்பு போட்டுருக்குன்னா இவ அந்த மாதிரி ஒரு மனுஷன்லாம் இருக்காரணும். அதே போல பகவானுக்கு யார் என்ன இது எங்க தெரிவிக்கிறான்னா, 33 அமரர்க்கும் சென்று கப்பம் தவிர்க்கும் கலியே துயிலடாய் செப்பமுடையா செல்லுடையா அந்த பாட்டுல எடுத்திருக்காரு. அந்த பாட்டுல இத பூர்ணமா எடுத்திருக்காரு. 33 அமருக்கும் சென்று பாட்டிலே இது என்ன எடுத்திருக்காருன்னா, கப்பம் தவிர்க்கும் கலியே துயிலடான்னு யார் என்ன கூப்பிட்டாலும் எது பண்ணாலும் உடனே 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 போராடணும். அந்த பயம்தான் இவருக்கு பெரிய ஆழ்வாக்குன்னா, சௌலபியமும் பயத்தை கொடுக்குமான்னு கொடுப்போம், எளிமையும் பயத்தை கொடுக்குமானா நன்னா கொடுக்கும். ஏன் கொடுக்கும்னா, இந்த மாதிரி கணவன்மார்களை யார் என்ன கேட்டாலும் கொடுத்துட்டா அது பயத்தை கொடுக்கும். அதே போல கண்ணன் யார் கூப்பிட்டாலும் உடனே ஓடிட்டு இருக்கணும், பயத்தை கொடுக்கறது. அதனால சௌலபியமும் பயத்தை கொடுக்கறது. சரணாதி பண்ண உடனே பகவான் இவருக்கா கிளம்புறாருன்னு இதுதான் பெரியாரை பார்த்து கேட்கிறார். ஆசிரியர்களுக்கு தஞ்சம் நம் சௌலபியம், நமக்கு தஞ்சம் மிடுக்கு. இந்த சௌலபியம் யாருக்கு தஞ்சம் தெரியுமா? நம் போன்ற பக்தர்களுக்கு தஞ்சம் சௌலபியம். அதே பகவானுக்கு தஞ்சம் எழுதினா மிடுக்கு. மிடுக்குன்னா அப்படி இருக்காரணும், அந்த மிடுக்கு இருக்கு இல்லையா? அப்ப பெருமாளுக்கண்டு இருக்கிற பெருமை மிடுக்கு. அதை கண்டு அவர் சந்தோஷப்பட்டுக் கொள்வார். அவர் அவர் இப்பேற்பட்ட சௌலபியத்தையும் மிடுக்கையும் கண்டு எதற்காக பயப்பட்டு பெருமாள் கேட்கிறார். இப்பேற்பட்ட பெருமாள் கேட்கறதா வச்சுக்கணும். எப்பேற்பட்ட சௌலபியத்தையும் மிடுக்கையும் கண்டு நீ எதுக்காக பயப்பட்டாரு? மணிவண்ணாண்ட சொன்னதுனாலே சௌலபியம், மல்லாண்ட தின்தோல் என்றதுனாலே மிடுக்கு. இந்த ரெண்டையும் பெரியார் சொல்லி முடிக்க அதை கண்டு சந்தோஷப்படுவதை விட்டுட்டு எதற்காக பயப்படுறீர் அப்படின்னு பெருமாள் கேட்கிறார். மணிவண்ணான்னு சொன்னேன், அதே நேரத்துல மல்லாண்ட தின்தோல் சொன்னேன். மல்லாண்ட தின்தோல் என்று சொல்றபடியாலே மிடுக்கு, மணிவண்ணான்னு சொன்னபடியாலே சௌலபியம். இப்பதானே பார்த்தோம், சௌலபியத்தால பயம் ஏற்படுமான்னா யாரு கூப்பிட்டாலும் உடனே நான் முன்னே 33 அமருக்கு முன் சென்று ஓடிட்டு கரணும் அப்படி இருக்க செய்து. அதனால மணிவண்ண சப்தத்தை பார்த்தாலும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அதே போல மல்லாண்ட தின்தோல் சப்தத்தை பார்த்தாலும் பயப்பட வேண்டிய, மல்லாண்ட தின்தோல்னால மிடுக்குன்னு வந்துருத்தணும். மிடுக்குன்னா அந்த மல்லர்களை ஆண்ட தின்தோல் இருக்கிறபடியா பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. கிட்டத்தட்ட அது பரத்தொன்னே வச்சுக்கலாம், ஆனா அதுக்கும் பயப்படுறார். அதே நேரத்துல மணிவண்ண சப்தத்துல சௌலபியம் இருக்கணும், எளிமை. அப்ப பெருமையை கண்டும் பயப்படுறார், எளிமையை கண்டும் பயப்படுறார். எளிமையை கண்டு பயப்பட காக்கணும். நான் முன்னே எல்லாத்துக்கும் முன்னாடி ஓடிட்டு இருக்கணும், என்ன ஆபத்து வருமோ தெரியலையே அப்படின்னு போயிட்டு அப்படி பயம். அப்ப மிடுக்குக்கு கண்டு பயப்படணுமா சுவாமி? ஆமா சுவாமி, அவளை பார்த்தா அவ அப்படி இருக்கா, இது தயிரும் வெண்ணையும் சாப்பிட்ட உடம்பு, அந்த திருமேனி இந்த திருமேனிக்கு என்ன ஆகுமோ, இது சுகுமாரமான திருமேனியோனோ, அந்த திருமேனி பார்த்தா பயமா இருக்கே அப்படின்னார். இப்ப பெருமாள் கேட்கறதா வச்சுக்கணும். வச்சுட்டு என்ன பண்ணணும்னா, நீ ரெண்டையும் சொன்னேனே எதுக்காக நீ பயப்படுற? மல்லாண்ட தின்தோல் இருக்கு, அதே நேரத்துல என்னது மணிவண்ணாங்கிற சௌலபியம் இருக்கு, இதை கண்டு சந்தோஷப்படணுமே, நீர் ஏன் பயப்படுறேன்னு கேட்க அதுக்குதான் சமாதானம் சொல்றார். உன் செவ்வடி செவ்வி திருக்காப்பு, உன் செவ்வடி செவ்வி திருக்காப்புன்னு தெரிவிக்கிறார். இப்ப யாருன்னு வாழ்க்கிறார். அதாவது வெண்ணெய் அமுதுக்கு செய்து வளர்ந்த சிறுபிள்ளையை முரட்டு வடிவ உடைய மல்லரோடு ஒக்க போர விடுவது த சமயம் ந சமம் யுத்தம் ஆகுகு என்று கூப்பிட்டார்களே ஸ்ரீ மதுரையின் பெண்கள் சௌகுமாரியம் பயஹேத்து ஆகிறது. சௌலபியம் பயஹேத்துவோ எண்ணில் அசுர நிரசனார்த்தமாக தேவதைகள் சரணாகதியை பண்ணின மாத்திரத்திலே சுலபமாய் அசுரர்களே புகும் என்னுமா போல பயப்படுகிறார். தேவர்கள் சரணாகதி பண்ணபடியாலே இவர் ஓடிட்டு இருக்காரணும், அதனால பயப்படுகிறார். ஆசிரியருக்கு தஞ்சமான சௌலபியத்தையும் மிடுக்கையும் கண்டால் நீர் இங்கனே அஞ்ச கடுவீரோ. இப்ப பெருமாள் சொல்றார், ஆசிரியர்களுக்கு பக்தர்களுக்கு தஞ்சமான சௌலபியம் இது, அது எனக்கு மிடுக்கு. இந்த ரெண்டையும் அஞ்ச கடுவீரோ என்ன என்ன அப்படின்னு பகவான் கேட்கிற மாதிரி வச்சுக்கணும். என்ன உன் செவ்வடி, அது என்னால் வருகிறது என்று உன் வடிவின் வைலட்சணத்தால வருகிறது. நீதான் உன்னை கண்ணாடி புறத்திலே கண்டால் சொதசபஜனான நீயும் கலங்கி அறிய வேண்டும்படி அன்றோ உன் வடிவு இருப்பது செவ்வடி. செவ்வி அடி எண்ணுதல், சிவந்த அடி எண்ணுதல், குடியில ஹிருதயர்க்கும் செவ்விதாயும்
திருமேனிக்கு பரபாகமாயும் இரண்டுக்கும் இவர்க்கு பயஸ்தானமாகிற சேஷபோதன் சேஷி வடிவை கண்டால் திருவடிகள் என்றே விவகரிப்பது ஆசிரியன வேலையோடு போக வேலையோடு மங்களாசாசன வேலையோடு வாசியர ஆசிரியர் இழியும் துறை திருவடிகளே செவ்வி செவ்வி அரும்பினை அலரை என்னுமா போலே நித்திய எவ்வனாய் இருக்கை. இது வரைக்கும் பார்த்துருவோம். இப்ப பெருமாள் கேட்கிறார், எதுக்கு சுவாமி நீர் இது மாதிரி பயப்படுகிறார்? மல்லாண்டத்தின் தோல்னு சொன்னாலும் பயப்படுறேன், மணிவண்ணான்னு சொன்ன பயப்பட வேண்டிய அவசியம் என்னன்னா, இது பயப்படுறதுக்கு காரணமே நீர்தான்ட்டார். பெரியாழ்வார் பெருமாளை பார்த்து நீர்தான் காரணம். உன் செவ்வடி செவ்வி திருக்காப்பு, உன் செவ்வடி செவ்வி திருக்காப்பினர், உன் திருமேனிய நீ கண்ணாடில பார்த்து கொண்டதில்லை தான் சொல்றார். உன் திருமேனிய நீ கண்ணாடியில பார்த்து கொண்டதில்லை, பார்த்திருந்தா அப்ப இந்த மாதிரி நீ சொல்ல மாட்டேன்னு. பார்த்திருந்தா இந்த மாதிரி நீ சொல்ல மாட்டேன். உன் திருமேனியை நீ கண்ணாடியில பார்த்துக்கணும். அடிக்கடி நம்பில்லையும் பெரியவாச்சாமனை வியாக்கியானத்தை இதை எடுத்துப்பார். நம்பில்லையும் பெரியவாச்சனும் வியாக்கியானத்தை எடுப்பார். என்ன எடுப்பான்னா, உன்னை நீ கண்ணாடி புறத்திலே கண்டாய் அல்லையோ, உன்னை நீ கண்ணாடி புறத்திலே கண்டாய் எழுதி வைக்கிறது. ஏன்னா நாமே வெளில கிளம்புறதுக்கு முன்னாடி அலங்காரம் எல்லாம் பண்ணிக்கிறோமோ, கிளம்புறச்சே அங்க ஒரு கண்ணாடி மாட்டி வச்சுக்கணும். கண்ணாடி மாற்றிக்கணும். மாட்டிட்டு அப்படியே இப்ப சரியா இருக்கா, எல்லாம் சரியா இருக்கா, சுவாமி சரியா இருக்கான்னு பார்க்கணும். அதான் பார்த்து இருக்கிறதுதான் இருக்க போறது, இருக்கிறதா இருக்க போகுதுன்னா அது என்ன புதுசா ஏதோ வரப்போறதுன்னா நாமெல்லாம் நினைக்கிறோம், ஏதோ நிறைய போட்டுனா நிறைய உடையெல்லாம் ஆடை அலங்காரம் என்ன பண்ற ரொம்ப நன்னா இருக்கும்னு. ஒண்ணும் இல்லை. நமக்கு அழகு எதிர்ப்பேன். சேஷத்துவ பாரதந்திரியம், திருமன்காப்பு அழகு, சேஷத்துவ பாரதந்திரி அழகு. அதை தவிர மற்ற அழகு எதுவுமே அழகு இல்லையே சுவாமி. இருக்கு, அது பிரயோஜனம் இல்லை. அந்த அழகு பிரயோஜனம் இருக்கான்னா அந்த அழகு எந்த பிரயோஜனம் இல்லை. அழகு எது பிரதான்னா சேஷத்துவ பாரதந்திரி தான் அழகை தவிர மற்றது அழகே கிடையாது. இது சொல்ல வந்தேன்னா, அந்த மாதிரி நம்முடைய முகத்தை கண்ணாடி பார்த்துக்கலாமோ, பார்த்துட்டா என்னன்னா, இவன் நீ உன்னுடைய கண்ணாடி புறத்திலே பார்த்த இல்லையோ கண்டா இல்லையோன்னு தெரிவிக்கிறார். என்னைக்கு நம்ம இருக்க போறதா இருக்க போறது இருக்கட்டும், இருக்கச்சு. இது இந்த மாதிரி நடந்திருக்கா சுவாமின்னா, பகவான் இந்த மாதிரி ஆயிருக்கு, இந்த மாதிரி ஆயிருக்கு. கண்ணனே கண்ணாடில பார்த்துட்டுதான் ஒரு கோபிகை கிட்ட, கோபிகை என்ன பரக்கார நாய்கிட்ட வசவு வாங்கிட்டார். நன்னா வசவு வாங்கிட்டார். கண்ணாடியில பார்த்துதான் வசவு வாங்கிட்டார். உண்டா சுவாமி? ஆச்சரியமான ஒரு பதிகம் பெரிய திருமொழியில. காதில் கடிப்பிட்டு கலிங்க முடித்து தாது நல்ல தன்னந்துழாய் கடனைந்து போது மறித்து புறமே வந்து நீர் ஏது கிதிவன் இதுவன் இதுவன் ஆச்சரியமான பாசனம். காதில் கடிப்பிட்டு, ஏன்னா இந்த இடத்துல பாடியிருக்கார். ஒரு பெண்ணத்துல பரக்கால நாய்கிட்ட சரியா 6 மணிக்கு வரேன்னார். பரக்கால நாய்க்கு இது கோபிகன்னு வச்சுக்கணும், எது வேணா வச்சுக்கலாம். அப்படியே 6 மணிக்கு வரேன்னா அனுகிரகிக்க வரேன்னு சொல்லிட்டார். சொன்ன உடனே இவர் மாடு மேய்க்க போகணுமோனோ, யசோதை விடமாட்டாளே. ஏன்னா இவாளுக்கு இது கர்த்தவியம் பிரதானம், இவர் மாடு மேய்க்கிறதான். அவருடைய வர்ணாசிரம தர்மம் பண்ணணுமோனோ. இவர் இருக்கிறதோ என்ன குலம் வருது? இந்த யாதவ குலம். யாதவ குலம்னா மாடு மேய்க்கணுமோனோ, அந்த வர்ண தர்மத்துக்கு தகுந்தா போல. அதெல்லாம் அவர் மாடு மேய்க்க போயிட்டார். போயிட்டு 5:45 வந்தார். 5:45 வரும்போது அப்ப அவசரமா கிளம்பணும். வந்து கிளம்பணும்னா தாய் தகப்பனாருக்கு தெரியாம கிளம்பணும். ஒரு பெண்ணை அனுகிரகிக்கணும்னு சொல்லிட்டு அதுக்காக போயிட்டு இருக்கேன்னா அவ விடுவாள? விட போறது இல்லை. அதனால என்ன பண்ணா, அவளுக்கு தெரியாம கிளம்பணும். கிளம்பணும்னா கார்த்தால போயிட்டு சாயங்காலம் வந்திருக்கார். பிருந்தாவனத்துக்கு போயிட்டு மாடெல்லாம் திவத்திலும் பசிநிறைமை புவத்தி சங்கனிவாயங்கள் ஆயர் தேவைன்னு ஆழ்வார் பாட்டு. திவத்திலும் பசிநிறைமை புவத்தி. அப்ப அவசரமா அங்கிருந்து வந்த கார்த்தால போனவா சாயங்காலம் 5:30 மணிக்கு வந்திருக்கார். வந்த உடனே எப்படி இருக்கும்? உடம்பெல்லாம் புழுதி அலைந்த பொன்மேனி பூனி தொடுவினில் புக்கு புழுதி அலைந்த பொன்மேனின்னு. இந்த பொன்மேனி முழுதும் புழுதி அலைஞ்சிருக்கணும். பசுமாடை மேய்ச்சி அப்படியே போன வச்சுக்க. எந்த பெண்ணுதான் இவ்வளவு அழுக்கா இருக்கு திருமேனிய அப்படி அனுகிரகிப்பாளா? அவன் கிட்டக்கே சேர்க்க மாட்டான். அதனால கண்ணன் பார்த்தான், குளிச்சுட்டு போனோம். எப்படியா தீர்த்தமாடணுமோ, தீர்த்தமா போறோம்னு கிடுக்குன்னு தீர்த்தமாடினார். தீர்த்தமாடினாலே தீர்த்தமாடுவதற்கு மொத்த உடையும் கயட்டணுமானோ. இவர் போட்ட உடுப்பு அத்தனையும் கயட்டணுமானோ. கயட்டுட்டு திரும்ப புதுசு போட்டுக்கணும். இதுதான் கஷ்டம். தீர்த்தமாடணும்னா அப்படின்னு அப்படியே தீர்த்தமாடுறது கிடையாது. தீர்த்தமாடனா பழைய உடுப்பெல்லாம் கலைஞ்சிட்டு மறுபடியும் புது உடுப்பை போடணுமோனோ. இது நம்பிரமா நல்லா சாத்துவார். தரையே போடாம அப்படியே அது ஒரு லாபகமா அப்படி ஒரு கொசுவை போட்டு அப்படி இந்த பக்கம் அர்ச்சக சுவாமி பண்ணுவார், அந்த பக்கம் அர்ச்சக சுவாமி விடுவார்.
விட்டு உடனே அப்படியே அப்படி எடுத்துடுவா. எடுத்துன்னு இந்த வஸ்திரம் அப்படியே சாய்ச்சிடும், அந்த வஸ்திரம் உள்ள வெளியில வந்துடும். இதுக்கு சொல்ல வந்தனா அந்த மாதிரி இவருக்கு பண்ண தெரியாது போல் இருக்கு. என்ன பண்ணனா, புது வஸ்திரம் சாத்திக்கணும், பழைய வஸ்திரம் களையணும், களைஞ்சு ஆயிடுச்சு எல்லாம் மாடு பார்க்கப்பட்டு. இவருக்கு முன்னாடி எல்லாம் என்ன சுவாமின்னா, முன்னாடி எல்லாம் மரபுரி மான்தோல் தான், இவருக்கெல்லாம் மரபுரி மான்தோல் தான். முன்னாடி நல்ல வஸ்திரம் தான் சாத்திருந்தா, முதல்ல பட்டு வஸ்திரம் தான் சாத்திருந்தா. ஒரு 10 நாளா பட்டு வஸ்திரம் சாத்திருக்க செய்து இவர் என்ன பண்றாருன்னா, அப்பப்ப நாகப்பழம் சாப்பிடுவார். நாகப்பழம் சாப்பிட விட அந்த நாகப்பழத்தை சாப்பிட்ட உடனே அதோட இதெல்லாம் கரையெல்லாம் கையில இருக்கணும். உடனே என்ன எல்லாம் துணியில தான், எல்லாத்தையும் துணியில அப்படியே தேய்ச்சின்னு அடிச்சுன்னு. சில பேர் வைத்திகால்லாம் இருப்பா அவருங்க, சில வைத்திகால்லாம் அவெல்லாம் ஹோமம் பண்ணுவா, யாகம் பண்ணுவா, அங்கங்க போறான்னா அவ வைத்தியெல்லாம் பார்த்தா ஒரே மஞ்சளா இருக்கும், ஒரே மஞ்சளா இருக்கும். மஞ்சளான்னா அழுக்குன்னு கிடையாது, அது மஞ்சள் அக்ஷதை எடுக்கிறா, மஞ்ச காப்பு எடுக்கிறா, சந்தன காப்பு எடுக்கிறா, அதெல்லாம் கையில எடுக்க அப்படியே மேல் உத்திரியத்திலே இல்ல 3வது வஸ்திரத்திலே 2வது வஸ்திரத்திலே தேய்ச்சிக்கிறானோ. சில நேரத்தில் அவ கை இங்க கூட போயிடும். ஹோமம் பண்ணும்போது ஆஜ்யத்துடைய ஆஜ்யன நெய் பட்டு கூட இந்த வஸ்திரமும் அழுக்காயிடும். அதே போல இப்ப கண்ணனுக்கு என்னன்னா, இந்த நாவல் பழம் இருக்கு இல்லையா, அந்த நாகப்பழத்தை சாப்பிட்டு தொடச்சிக்கிறது தன்னுடைய வஸ்திரத்திலேயே அப்படியே தொடச்சுட்டே இருக்கணும். தன்னுடைய வஸ்திரத்திலே அப்படியே தொடச்சுட்டே இருந்துட்டா அப்ப பட்டு வஸ்திரம் எல்லாம் வீணா போறதுன்னு யசோதை பார்த்தா. நமக்கெல்லாம் அந்த மாதிரிலாம் பழக்கம் கிடையாது. என்ன சுவாமி, ஏன் சுவாமி அப்படி சொல்லி நமக்கு நல்ல பழக்கம்னா என்ன தெரியுமா, கோயில் எல்லாம் பிரசாதம் வாங்குறோமோ, பிரசாதம் வாங்கிட்டோம்னா உடனே நம்ம அந்த பிரசாதத்தை வாங்கிட்டு தூண் எங்க இருக்குன்னு பார்ப்போம், இல்ல தரை எங்க இருக்குன்னு பார்ப்போம். தூணோ தரையோ எங்க இருக்குன்னா உடனே அங்க போயிடும். அங்க போயிட்டு தரையிலேயே தூணையே தேய்ச்சி எடுத்துக்கணும். ஆனா கண்ணனுக்கு அது கிடையாதுன்னு தன்னுடைய வஸ்திரத்திலே பண்ணிட்டு இருந்தாருனோ. இப்ப பட்டு வஸ்திரம் வீணாருது, பட்டு வஸ்திரம் வீணா போறதுன்றதுக்காக யசோதை பார்த்தா, 10 நாளை பார்த்தா, இதுமே இவங்க பட்டு வஸ்திரம் பிரயோஜனம் இல்லை. சரி, மரபுரி மான்தோல், ராமனுக்கு தான் மரபுரி மான்தோல் கிடையாது, இவனுக்கு மரபுரி மான்தோல் தான். பிருந்தாவனம் போகணும்னா மரபுரி மான்தோல் பிடிச்சா இன்னைக்கு அதுதான் மரபுரி மான்தோல் தான் இன்னைக்கு, இன்னும் அதுக்கு ரொம்ப வேல்யூ இன்னைக்கு. இது சொல்ல வந்தேன்னா, அப்ப அந்த மாதிரி பண்ணணும். இந்த மரபுரி மான்தோலை பட்டு போயிட்டு பட்டு பீதாம்பரத்தை போட்டா நாகப்பழம் ஃபுல்லா அந்த கரை ஃபுல்லா பட்டு பீதாத்துல இருக்கும். அதனால மரபுரி மான்தோலை சேர்த்து அனுப்பி வரணும். இது பெரிய ஆச்சரியமே இல்லை. இதுக்கு மேல கொடையும் செருப்பும் கூட கொடுக்க மாட்டாலாம் யசோதை. கொடையும் செருப்பு, கொடையும் தாமோதர, ஆச்சரியமான பாசுகம். கொடையும் செருப்பு கூட கொடுக்க மாட்டாராம், அப்படியே போன்னு சொல்லலாம். இப்ப 6 மணிக்கு அந்த கோபிகை கிட்ட வரேன்னு சொல்லியிருக்கா. 6 மணிக்கு அந்த கோபி கிட்ட வரேன்னு சொல்லியிருக்காருனோ, இவர் 5:45 ஆயிடுத்து வந்துடணும். வந்து தீர்த்தமாடணும், தீர்த்தமாட்டு வஸ்திரம் எல்லாம் மாத்தணும், வஸ்திரத்தை மாட்டு எல்லாம் பண்ணணும் போனோம். உடனே வந்தார். வந்த உடனே இவருக்கு அது அம்மாவுக்கு தெரியாம போகணும், அது வேற ஒண்ணு, ரொம்ப அவசரம். கடைசியில எல்லாத்தையும் முடிச்சுட்டார், வஸ்திரத்தை மாத்தினார், எல்லாம் முடிச்சுன்னு கிட்டக்க கலம்பச்சே கண்ணாடி இருக்கு, கலம்பச்சே கண்ணாடி இருக்கணும். அந்த கண்ணாடி கிட்டக்க போய் பாக்குறார். பார்த்த உடனே அப்பதான் ஒரு தப்பு நடந்துச்சு. என்ன தப்புன்னா, இது என்னமா அது, ஒரு தமிழ்னது என்னதான்னா, இந்த காது இருக்கணும், இந்த காதுல சீதக்குதம்பைன்னு பேரு, சீதக்குதம்பைன்னு பேரு. இந்த காதுல ஒரு துணி போட்டிருக்கான். ஏன் துணி போட்டிருக்கான்னா, நன்னா வைரம் வஜ்ஜு வைடூரியம் இந்த மாதிரி நகைதான் போட்டுன்றதா. இது ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கல்லை தொலைச்சிட்டு வந்துடுது, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கல்லை தொலைச்சிட்டு வந்தா என்ன சுவாமி இன்னைக்கு இருக்கிற காலத்துல எப்படி இருக்கும். அதனால அன்னைக்கே அது விலை பெற்றதா இருந்திருக்கு. அதனால இந்த மாதிரி தொலைக்கிறாருன்றதுக்காக எத்தையுமே படம் அனுப்ப முடியாது. சரி கைட்டு விட்டுலாம பார்த்தா, கைட்டாச்சுன்னா காது துண்டு போயிடும், அதோட ஓட்டை மூடிடும். என்னைக்குமே காதை நம்ம குளிக்கச்சே, நம்ம எண்ணெய் தேய்ச்சி குளிக்கச்சே இதுல கைட்டுறமணும், கைட்டு கீழே வச்ச உடனே சாயங்காலத்துக்குள்ள போட்டுடணும், இல்லைன்னா அதுக்குள்ள துண்டு போயிடும், அந்த ஓட்டை மூடிட்டுரும். அதுவும் சில பேருக்கு மாத்திரை சாப்பிடறான்னு வச்சுக்க, ஆன்டிபயோட்டிக் எல்லாம் இதெல்லாம் சாப்பிடறோம், உடனே மூடி போயிடும். இதுக்கு சொல்ல வந்தேன்னா, அந்த மாதிரி இவருக்கு இந்த காது துண்டு போயிடும்ன்றதுக்காக நம்ம துணித்திரியை போட்டிருந்தா. இப்ப இந்த துணித்திரி தான் இந்த 2 காதுலயும் இருக்கு. எல்லாம் தீர்த்தமெல்லாம் ஆடியாச்சு, வஸ்திரம் எல்லாம் மாத்தியாச்சு, கிளம்பியாச்சு. கண்ணாடி முன்னாடி போய் நின்னுண்டு பாக்கச்சே
நேரா அவரை அனுகிரகிக்க போலான்னு பாக்கறச்சு அப்பதான் தெரியுது, ஓ துணித்திரி இருக்கே, இந்த துணித்திரியோடு போனா எந்த பொண்ணுதான் அட்மிட் பண்ணுவா, எந்த பொண்ணுதான் என்ன சேர்த்துப்பா, சேர்த்துக்க மாட்டாரே. போ கண்ணா, என்ன உனக்கு என்ன காதுல தோடு கூட போட்டு தெரியல, எதுவுமே போட்டு தெரியல, நீ கிட்டக்க வந்துட்டியே போ அப்படின்னு விரட்டிட்டா என்ன பண்றது? அதனால துணித்திரிய மாத்தணுமோ, துணித்திரிய மாத்தணும்னா என்ன பண்றது? அதுக்கு நேரா உள்ள போனா பெரிய பெட்டி, சாமானிய பெட்டியே இல்லை, பெரிய பெட்டி. அந்த பெரிய பெட்டியை திறக்கணும். நிறைய தோடுகள், மகரபூஷணங்கள், அக்கச்சரிவான மகரபூஷணங்கள். இன்னைக்கும் மகரபூஷணங்களுக்குன்னே ஒரு பெருமாள் இருக்கார். ஆசிய தென்திருப்பேரை திவ்யதேச பெருமாள், மகர நெடுங்குடை காதன்னு பேர் அந்த பெருமாளின் திருநாமம். வெள்ளை சுருஷங்கடாடி ஏந்தி தாமரை கண்ணனன் நெஞ்சினோடே உள்ளை கடாகின்ற ஆற்றை காணீர் என் சொல்லி சொல்லுகேன் அன்னமீர்கால் வெள்ளை சுகம் அவன் வீட்டிருந்த வேரவழியும் விழாவளியும் பிள்ளைக்குழா விளையாட்டொழியுமரா திருப்பேரையில் சேர்வன்னானேன்னு ஆசிரியர் நிறைய பூஷணங்கள், ஒன்று ரெண்டு இல்ல, அத்தனை பூஷணங்கள் அந்த பெருமாள் சாதிக்கிறாருன்னா மகர நெடுங்குடை காதன்னு பேரு இந்த பெருமாளுடைய திருநாமமே. அதே போல நிறைய பூஷணம் வச்சிருக்கா இல்லையா, யசோதை நிறைய பண்ணியிருக்கா, நந்தகோபால் நிறைய. ஏன்னா இவாளுக்கு ஒரு சந்தேகம், கண்ணன் பறக்கிறதுக்கு முன்னாடியே ரெண்டு பேரும் ஒரு பந்தயம் வச்சுட்டு இருக்கா. ஆண் குழந்தைதான் பிறக்குன்னு ஒருத்தர், பெண் குழந்தைதான் பிறக்கும் ஒருத்தர். ரெண்டு பேரும் என்ன பண்ணா, அப்ப ரெண்டுத்துக்கும் தேவையானது நகைகள்லாம் பண்ணிடலான்னு பூஷணம் நிறைய பண்ணி வச்சுட்டா. அத்தனை பூஷணங்கள் பெற்றுக்கொள்ள இருக்கு. அந்த இன்னைக்குமே ஒன்னு ரெண்டு இருந்து வச்சுக்க ரொம்ப சமம், ஒண்ணு சமமே இல்லை, கிடுக்குன்னு எடுத்து போட்டுடலாம். நிறைய பூஷணங்கள் இருந்து வச்சுக்கோங்க. அப்பதான் ஒண்ணு வேண்டாம், பெண்களுக்கு சில பெண்களுக்கு நிறைய புடவை இருந்து வச்சுக்கோங்க, ஒரு புடவை ரெண்டு புடவை, அதுக்கு மேல இல்லைன்னு வச்சுக்கோங்க, உடனே அதை எடுத்துட்டுலாம் எடுத்து ஊத்திக்கலாம். ஒரு 40-50 புடவை இருந்துட்டு வச்சுக்க, இதை எடுத்துக்கலாமா, அதை எடுக்கலாமா, அதை எடுக்கலாமா, எடுக்கலாம். அதே போல வேட்டியும் அதே மாதிரிதான், இந்த புருஷாளுக்கும் வேட்டியும் அதே மாதிரி இதை எடுத்துக்கலாமா, அதை எடுக்கலாம் தோணுமோனோம். இவாளுக்குள்ள இத்தனை திருவாபரணம் இருக்கணும். எந்த திருவாபரணம் எடுக்கிறது அதிகம் கொஞ்சம் நாடி ஆயிடுச்சு. நாடி ஆகுன்னு இதுல நிறைய ஆபத்து இருக்கு வச்சுக்கோங்க. எதுக்கு சொல்ல வந்தேன்னா, ஆனா இதெல்லாம் இத்தனை எடுத்து இல்லையா, அன்னைக்கு தன் ஒன்னு ரெண்டு இல்ல, இன்னைக்கு நிறைய திவ்ய தேசத்துல திருவாபரணங்கள் சாத்துறதே கிடையாது. ஏன் இதை சொல்றேன்னா, கண்ணனுக்கு அன்னைக்கு நந்தகோபுரம் யசோதை நிறைய திருவாபரணம் பண்ணியிருந்தா, நிறைய சாத்தின்றார். ஆனா இன்னைக்கு ஒவ்வொரு திவ்ய தேசத்திலும் எத்தனை திருவாபரணங்கள் இருக்கிறோம், ஒவ்வொரு பெருமாளுக்கும் அத்தனை திருவாபரணங்களுக்கு சாத்துறதே கிடையாது. என்ன சாத்துறதுன்னா பயம், எதா போடுமோ எதா போடுமோ எதா, அது மட்டும் இல்ல, அந்த திருவாபரணத்துக்கு ஏதா ஆபத்து வந்துருமோன்னு வர பயம். அந்த திருவாபரணத்துக்கு என்ன, இவருடைய சொத்தை திருடுறா, இவருடைய திருவாபரணத்தை நிறைய இடத்துல என்ன பண்ணா, இந்த திருவாபரணம் எடுத்து வேற ஏதாவது டூப்ளிகேட் திருவாபரணம் கொண்டு வச்சுடுறான். இது நிறைய பாக்குறோம், நம்ம நியூஸ் பேப்பர்ல நிறைய பாக்குறோம். கண்ணனை திருடன் சொல்லிட்டு இருக்கா, வெண்ணை திருடமா வெள்ளை திருடனான்னு கள்ளப்பட்டம் கண்ணனுக்கு கொடுத்துருக்கா. உண்மையான கல்லர்கள் யாருன்னா நாம தான். ஏன்னா அவன் சொத்து அவன் திருடின்னு இருக்கான், திருடின்னு இருக்கிறது இல்ல, அவன் சொத்து அவனுக்கு கையாளையும் பாட்டுன்னு இருக்கான். ஆனா இங்க என்ன, அவன் சொத்தை இவ எடுத்துட்டு இதுன்னு சொல்றாங்க இல்லையா. இன்னைக்கு எதுக்கு சொல்ல வந்தேன்னா, அத்தனை திருவாபரணம் உள்ளுக்குள்ளேயே இருக்கு. சில வருஷத்துக்கு முன்னாடியே எம்பெருமானாருக்கு இப்ப சாத்திர நிறைய திருவாபரணங்கள் சில காலத்துல சாத்தவே இல்லை. அன்னைக்கு ஏதோ ஒரு கேஸ்ல இருந்ததுக்காக சில வருஷம் 2-3 வருஷங்கள் சாத்தாமே இருந்தா. எதுக்கு சொல்ல வந்தேன்னா, திருவாபரணங்கள் அவ்வளவு இருக்கே தவிர சாத்திரத்துக்கு பயம். அந்த சாத்திரத்தை விட இப்போ ஒரு திருவாபரணம் எடுத்து போட்டுக்கிறோமானோ, எதை போடுறான்னு ஆராய்ச்சி பண்ணி, எதை போட்டா அந்த பொண்ணு என்ன ஏத்துப்பா, அந்த பொண்ணு என்ன அனுகிரகிப்பா அப்படின்னு இவர் நினைச்சிட்டு போட்டுட்டார். போட்டு அந்த சீத குதந்தை, அந்த துணித்திரிய கழட்டி புதுசா அந்த தோட மாட்டிக்கணுமானோ, தோட மாட்டின்னு போகணும். தோட மாட்டின்னு போகிறதுல 10 நிமிஷம் தாமசம், 10 நிமிஷம் நாடி ஆயிடுச்சு. பெண்ணுக்கு மகா கோபம். 6 மணிக்கு வரேன்னு சொல்லிட்டு இப்ப 6:10 வரலாமா? மின்னடை மடவார்கள் நின்னருள் சூடுவான் முன்பு நான் அதஞ்சுவன் மண்ணுடைய இலங்கை அரங்காய்ந்த மாயவனே உன்னுடைய சொண்டாயம் நான் அறிவன் இது அது கொண்டு செய்வதன் என்னுடைய பந்தங்களம் தந்து போகு நம்பி. அங்க நம்மாழ்வார். அதே இங்க திருவங்கியாழ்வார்னு திருவண்ணா, காதில் கடிப்பிட்டு கலிங்க முடித்து காது நல்ல தன்னந்துழாய் கொடனிந்து போது மறித்து புறமே வந்து நின்றீர் ஏதைக்கிதுவன் இதுவென்னோன்னு 10ஆம் பத்தி 8ஆம் திருவாய்மொழி முதல் பாசனம். ஆச்சரியம். திருவாய்மொழினா திருமொழி, 8ஆம் திருமொழி முதல் பாசனம். என்ன வேணும்னா, நீ இப்ப கண்ணன் கேட்கிறார், கொஞ்சம் நாடி ஆயிடுச்சு, ஒண்ணு கவலைப்படாத, கொஞ்ச நாடு நீ என்ன வேணா அலங்காரம் பண்ணிக்கோ,
ஏது வேணா பண்ணிக்கோ. நீ என்ன பண்ணிக்கணும், 5:30க்கே என்கிட்ட வந்துடணும் இல்லையா? நான் 6 மணின்னு சொன்னேன், நீ 5:30க்கு வந்து முன்னாடியே வந்திருக்கேன் பாரு அப்படின்னு சொல்லியிருக்கோமானோ. அதை விட்டு நாவி ஆக்கிட்டீனோ, என் வீட்டு வாசல்ல வராத இல்லையா? அப்ப பெருமாள் அலங்கிருத்தனா சேவை சாய்க்கிறானா. அப்ப எப்படி சேவை சாய்க்கிறேன்னா, எத்தனை அலங்காரம் தெரியுமா? இன்னைக்கும் அலங்காரம் அலங்காரம் தெரிவிப்பார். அந்த அலங்காரம்னா பகவான் நம்பெருமான் நிறைய திருவாபரணம் இருக்கு. 1 2 எத்தனை திருவாபரணம், அத்தனை திருவாபரணம் சாதனை அலங்காரமா இருக்கு இல்லையா? இதனாலதான் அவருக்கு இந்த மாதிரி இருக்கிறபடியில் தான் அவருக்கு முன்னாடியே கண்ணாடி வச்சுடுறான். நீங்க அங்கங்க பாருங்க, பெருமாள் பத்தி உலாத்தலாகும், பத்தி உலாத்தலாடுறதெல்லாம் கண்ணாடி வச்சிருவோம். ஏன்னா அவரை அதே மாதிரி பெருமாள் புறப்பாடும் போது கண்ணாடி வச்சுக்கோ, கண்ணாடிக்கு முன்னாடி ஏத்த மாதிரி கண்ணாடி இருக்கும். ஏன்னா சுவாமின்னா அவர் தன் அழக அவர் பார்த்துண்டாதான், ஓ இந்த ஆழ்வார்கள்லாம் இந்த அழகுக்கு மழங்கி இவ்வளவு தூரம் இருந்துட்டு இருக்காரு, அப்பதான் அவருக்கு புரியும். இல்லைன்னா அவருக்கு புரியவே புரியாது. இதுக்கு சொல்ல வந்தேன்னா, அப்படி இருக்கச்சது வீட்டு வாசல்ல வராதுன்னு போன்னு தருத்துறா வியாக்கியாத உடனே சாதிச்சா, இந்த அழகு அப்பப்பதான் அவர் கண்ணாடியில பார்த்துட்டு இருக்கணுமே. தான் அழகன்னு பெருமாளுக்கு புரிஞ்சாதான் இந்த அழகை விட்டு பிரிஞ்சு ஆழ்வார்கள் எவ்வளவு துன்பப்படுறான்னு அவர் மனசுல படும். என்னைக்குமே நமக்கு ஒரு பிரியத்தை சில பேர் தலைகிற பண்ணனா பண்ணுவா, சிரமப்படுவா. இவர் உட்கார்ந்து என்ன சாப்பிடுவார், உட்கார்ந்து என்ன சாப்பிட்டேன்னா என்னமா சிரமப்பட்டு தலையை பண்ணு இவருக்கு தெரியுமா தெரியாது. அவரை ஒரு நாள் தலையை பண்ண சொல்லிட்டு சொன்னா, ஓ இவ்வளவு சிரமம் இருக்கா சுவாமி, இவ்வளவு சிரமம் இருக்கா சுவாமி தெரியாதுல்ல. அதே போல இவருக்கு இத்தனை அழகுன்னு இவர் தன்னை பார்த்துண்டா தானே, தன்னை பார்க்கவே இல்லையே. அவ கண்ணாடியில பார்த்தாருன்னா அப்பதான் தெரியும். சோ ஆழ்வார்கள்லாம் ஏன் இவ்வளவு துன்பப்படுறோம்னு மனசுல படும் இல்லையா? அவர் கண்ணாடியில பார்த்து கொள்ளலைன்னா அவர் அழகு தெரியாம போறது இல்லையா? அதனால்தான் எங்களை நீ துடிக்க பண்றாய் போட்டுக்கும். என்ன இந்த துடிக்க பண்றதுக்கு காரணமே என்னன்னா, அவர் அழகு அவருக்கு தெரியல, அதனால துடிக்க பண்றார். உன்னை பிரிந்து நாங்கள் துடிக்கிறோம்னா உங்க அழகு தெரிஞ்சபடியால, உன் அழகு நல்லா தெரிஞ்சிருக்கு, உன் அழகு உனக்கு தெரிந்து விட்டால் நீ எங்களை துடுக்க விட மாட்டாயே தான் சொல்லுது. உன் அழகு உனக்கே தெரியலையே, எங்களுக்கு தெரியறது. பகவான் பதம், உன் அழகு உனக்கு தெரியல, எனக்கு தெரியறது, எங்களுக்கு தெரியறபடியால நாங்க துடிக்கிறோம். உங்களுக்கு உனக்கு தெரிஞ்சிருந்தால் இவ்வளவு அழகு இருக்கே, அப்ப ஆழ்வார் துடிக்க பண்ணப்படாதுன்னு நீங்க தெரிவிப்பேனும். அப்ப பகவானு உன் திருமேனியை கண்ணாடியில் பார்த்திருந்தால் அவரே பயப்படுறார். அதனால பார்த்து கேட்கவே மாட்டாரே. உன் சேவடி செவ்வி திருக்காப்பு, உன் செவ்வடி செவ்வி திருப்பாப்பு. ஆழ்வாரை பார்த்து நீ ஏன் பயப்படுறீங்கன்னா விரலை பார்த்து கேட்கிற, நீர் ஏன் பயப்படுற அப்படி விரலை காட்டி கேட்டோன்னு அப்ப பெரியார் அப்படியே அந்த விரலை திருப்புறாரு. உன் செவ்வடி செவ்வி திருக்காப்பு, இந்த விரலை திருப்பி அதோ உன் திருவடியை நீ பார்த்துக்கொள், உன் திருவடியை பார்த்துக்கொள். பயப்படத்துக்கு காரணமே என்னிடத்தில் இல்லை, உன்னிடத்தில் தான் உள்ளது. பெரியார் சொல்ற, நான் பயப்படுறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? நான் காரணம் அல்ல, நீர் தான் காரணம். காரணம் உன்னிடத்தில் உள்ளது. என்ன காரணம்னா செவ்வடி செவ்வி திருக்காப்பு, செவ்வடி செவ்வி திருக்காப்பு. அப்படி தட்டல பாருங்க, செவ்வடி செவ்வி திருக்காப்புன்னு சொல்லணும். சரி சுவாமி, இந்த இடத்துல பெரியாழ்வார் உன் திருமேனியை பார்க்கல அதனால அப்படின்னு அங்க அப்படின்னு பாட்டுல எங்க இருக்கு? உன் திருமேனியை நீ பார்த்துக்கல, உன் அழகு உனக்கு தெரியல, உன் அழகு உனக்கு தெரிஞ்சிருந்தா எங்களுக்கு ஏன் பயம், எனக்கு ஏன் பயம் வந்ததுன்னு உனக்கு தோணும். ஓ இத்தனை அழகா சுவாமி பயப்பட்டுதான் ஆகணும் உனக்கு தோணும். உனக்கு அந்த அழகு தெரியலையேனோ. அப்ப அவருடைய திருமேனியை பார்த்து கொள்ளலே, அவருடைய திருமேனி இல்லைன்றது அவரால்தான் ஆபத்துன்னு எங்க பாட்டுல எங்க சுவாமி இருக்குன்னா இந்த இடத்துல பாருங்க, செவ்வடி செவ்வி திருக்காப்புன்னு சொன்னாலே போறோம். நல்லா பாத்துங்க, செவ்வடி செவ்வி திருக்காப்புன்னு சொன்னாலே போறோம். ஆனா உன் செவ்வடி செவ்வி திருக்காப்புன்னு பாட்டு இருக்கு. பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி 100,000 மல்லாண்டு தின்தோல் மணிவண்ணா செவ்வடி செவ்வி திருக்காப்பா, உன் செவ்வடி செவ்வி, உன் செவ்வடி அப்படின்னு இருக்கு இல்லையா? அப்ப உன் செவ்வடின்னு தெரிவிக்கிறா இல்லையா? இப்ப பயத்துக்கு காரணம் உன்னிடத்தில் இருக்கு. உன்னிடத்தில் உண்டுன்னு சொல்றதுக்காக தான் அதை சொல்லமானோ. நான் பயப்படுவதற்கான உன்னிடத்தில் இருக்கு அப்படின்னு சொல்லமானோ. அது சொல்வதற்காக தான் உன் திருவடி அழகை என்ன பயப்பட வைக்கிறது. அதனால உன் செவ்வடி செவ்வி திருக்காப்புன்னு பயப்பட வைக்கிறது. செவ்வடின்னா சரி சுவாமி, அப்ப திருவடி எதுனா சுவாமி சொல்லியிருக்கார்.
இப்ப திருவடியை சொன்னா அந்த திருமேனி அழகு எப்படி தெரியும்னா, திருவடியை சொன்னது திருமேனிக்கு உபலட்சணம்னு பேர். இது முதல் பாட்டு நம்மாழ்வார்து. துயரறு சுடரடி தொழுதனன் மனனே இருக்கணும் அந்த பாட்டு. அந்த பாட்டுல என்ன சொல்லி இருக்கு? துயர்களை அறுக்கும் பொருட்டு உன் திருவடியை பத்திரேன்னு. இப்ப திருவடியை பத்தினா போனோமா, அப்ப திருமேனிக்கு என்ன? திருவடியை சொன்னது திருமேனிக்கு உபலட்சணம், அங்க வியாக்கியானம், அங்க நம்பில்ல வியாக்கியானம். இங்க பெரியவாச்சன் அதே மாதிரி திருவடியை சொன்னது திருமேனி உபலட்சணம்னா ஒன்றை சொன்னால் மற்றொன்றை சொன்னா போல. 1ல இருந்து 10ன்னு சொன்னேன். அப்ப 8 இல்லையா சுவாமி? யாராக கேட்பால? கன்னடையே கிடைக்கிறதுன்னு அதே போலதான் திருமேனிக்கு உபலட்சணம். நீ நீ அபாரனான அழகு. அந்த அழகுனாலே நாம் பயப்படுது எங்கள் சொரூபம் தானே. இத்தனை அழகா இருக்க செய்து எங்க சொரூபம் தானே நேரம். பாருங்க, அங்க பார்ஸ்தாதி கோயில்லையும் இதே மாதிரி பத்தி விழா திரும்போது கண்ணாடி வச்சுக்குவா. அவர் கண்ணாடியே பார்த்துட்டே வருவார். அவர் கண்ணாடியில பார்த்தா தான் வீதியில எல்லாருக்கும் சேவை சாய்ப்பார். அது போல நம்பெருமாள் இருக்காருன்னா, நம்பெருமாள் புறப்பாடு இருக்கு இல்லையா, புறப்பாட்டுக்கு மேல ஒரு பெரிய கண்ணாடி வச்சிருக்காரு, நீங்க பார்க்கலாம். நம்பெருமாள் ஸ்ரீரங்கத்துல நம்பெருமாள் புறப்பாட்டும் போது மேல பெரிய கண்ணாடி வச்சிருக்கா. படியில் இறங்குற சமயத்துல அந்த கண்ணாடியில பார்த்துன்னு தான் இறங்கணும். பெரிய நம்பெருமாள் அந்த படியில அந்த கண்ணாடியில பார்த்துன்னு தான் இறங்கணும். எதற்குன்னா அவர் பார்த்தாதான் நம்ம எல்லாருக்கும் சேவை சாய்ப்பார். ஓ, இத்தனை அழகு இருக்குன்னு, இத்தனை அழகு இருக்குன்னு, இவெல்லாம் சேவிக்கணும் அழகன் அலங்காரனா எடுத்துன்னு கண்ணாடில பாத்துக்கலன்னா அவருக்கு அவர் அழகு புரியாது. புரியலன்னு என்ன சுவாமி? அவர் அழகு புரியலன்னா இதை காட்டணுன்ற அவசியமா அவருக்கு புரியாம போயிடுமோன்னு. இத்தனை அழகா காட்டணுன்ற அவசியம் எதனால தெரியும்னா, நாம இத்தனை அழகா இருக்கோம்னு அவருக்கு புரியணும். அவருக்கு புரியணும்னா கண்ணாடி தெரியும். அதனாலதான் எல்லா திவ்ய தேசத்திலும் கண்ணாடி இருக்கும். கண்ணாடி இல்லாம இருக்கு ஏன் இத்தனையே? ஆழ்வாராச்சார திருவன்காப்பும் போது கண்ணாடி பிடிக்கிறார். அது கண்ணாடி வரணும், அழகுக்காக இல்ல, அது அழகு தெரிஞ்சதுக்காக இல்ல. அந்த இது வந்து கண்ணாடி பார்த்து ஒரு திருமன்காப்பு சாத்திக்கிறது அழகு பிடிச்சுக்கிறார். ஆனா இந்த இடத்துல பெருமாளுக்கு திருமன்காப்பே இல்லையே. அநேக உற்சவர்களுக்கு சில திவ்ய தேச பெருமாள் தான் திருவன்காப்பே உண்டு. ரங்கமன்னாருக்கு திருமன்காப்பு உண்டு. சில திவ்ய தேசம், அது மாதிரி சௌமிய நாராயண பெருமாளுக்கு திருமன்காப்பு உண்டு. சில திவ்ய தேச பெருமாளுக்கு தான். ஆனா எல்லா பெருமாளுக்கும் கிடையாது. இப்ப தேவ பெருமாளுக்கோ பார்சாதிக்கோ நம்பெருமாளுக்கோ திருமண் காப்பு இருக்கான்னா கிடையாது. இருந்தாலும் அவர் திருமண் காப்புக்காக கண்ணாடி பார்க்கல. கண்ணாடியை பார்க்கறது தன் அழகை பார்த்துட்டான்னு வச்சுங்கோ. பகவான் பார்த்துட்டாருன்னா ஓ, இந்த அழகை காட்டியே ஆகணும், இல்லைன்னா போச்சு இன்னும் அவளுக்கே ஒரு கஷ்டம் வந்துடுது இல்லையா? இதை காட்டின அவசியம் அவளுக்கு அப்பதான் தெரியுதுன்னு. இத்தனை அழகு இருக்குன்னு தெரிஞ்சாதான் நமக்கு அந்த அழகை காட்டுவான் பகவான். அதான் முக்கியம். இத்தனை அழகு இருக்கே, இத்தனை நான் பயந்து போனேன்னா என்னை குற்றம் சொல்கிறாயோ, உன் அழகை கண்ணாடியில பார்த்தாய் நீ பயந்து போயிருக்க மாட்டேன்னு பகவானே நான் தெரிவிக்கிறார். நான் என்னமோ பயந்துருக்கேன்னு சொல்லிட்டு இருக்கியே பகவானே. பெருமாளே, நீ என்ன பண்ணிருக்கணும்? உன் அழகை நீ பார்த்திருக்கணும். உன் அழகை நீ பார்த்திருந்தாயனால் என்ன ஆயிருக்கும்? ஓ, இத்தனை அழகு இருக்கு, அப்ப பயப்படுறது நியாயம்தான். அப்பதான் உனக்கு தோணும். என்ன இத நாம கூட சொல்லிக்கலாம். நாம கூட நம்முடைய அழகை நம் கண்ணாடியில பார்த்து பயப்படலாம். அப்படியா சுவாமி? ஆமா, பயப்படலாம். என்ன அப்படின்னா, ஆனா பகவானுக்கும் நமக்கும் வெவ்வேறு விதத்துல பயம். அவர் அழகை பார்த்து என்ன வந்து விடுமோன்னு அவர் பயப்படுறார். இப்ப நம்ம அழகை பார்த்து என்ன ஆகிடுமோன்னு நம்ம பயப்படுறோம். அழகா பார்த்து நமக்கு என்ன ஆயிடுமோ தெரியல சுவாமி, இதை பார்த்தாலே பயமா இருக்கு அப்படின்றோம். அப்ப என்ன ஆயிடுமோன்னு நமக்கு பயமா இருக்கு. அவர் அழகை பார்த்தா என்ன தெரிகிறது? இதுக்கு என்ன வந்து விடுமோ? பகவானோட அழகை பார்த்தா என்ன வந்து விடுமோ? நம்ம அழகு இருந்தா தானே இருக்கிறது. நம்ம அழகை பார்த்தா என்ன ஆயிடுமோ அப்படின்னு. அப்ப உன் திருமேனியை கண்டால் சர்வஜனான நீயே பயப்படுவாய். இதுதான் முக்கியம். பகவானுடைய திருமேனியை கண்டா பகவான் சர்வஜன் சர்வசக்தன், அவனுக்கே பயம் வந்துமா. அப்ப சர்வஜன் நீயே பயப்படுறன்னு நான் எம்மாத்திரம்? பெரியாழ்வார் கேட்கிறார், நீயே பயப்படுறிய? ஓ, இப்படிப்பட்ட திருமேனியா அப்படின்னு சில பேர்லாம் அடிக்கடி அவளே பயந்துருவா. என்ன பயந்துருவா? அவன் அழகை பார்த்து பயப்படுறது எல்லாம் ஒண்ணும் கிடையாது. அவளுக்கு என்ன பயம்னா, அங்க போறமே, அங்க சதசுக்கு போயிட்டு இருக்கமே, நம்ம ஒண்ணுமே படிக்கலையே, ஒண்ணுமே தெரியாது, என்ன பேச போறோம், ஏது போறோம் பயந்துட்டே போறாலும் அதுலயே பாதி போயிடும். என்னதான் படிச்சிருந்தாலும் பாதி அதுலயே மறந்து போயிடும்.
சில பேர் புதுசா காலட்சேபம் சொல்றவாளுக்கு அதே மாதிரி இருக்கும். புதுசா நீதான் காலட்சேபம் வந்திருக்கான்னு வச்சுக்கேன், காலட்சேபம் இதுக்கு முன்னாடி அதனால நிறைய பிராக்டிஸ் பண்ணிக்கணும். பிராக்டிஸ் பண்ணாம பேசாம உட்காந்துட்டு வச்சுக்க, முன்னாடி அது வந்து ஸ்பெக்டேட்டர்ஸ் முன்னாடி உட்கார்ந்துட்டா வச்சுக்க, ஒண்ணுமே தோணாது. ஒண்ணுமே தோணதா? எத்தையும் சொல்ல வேண்டியது, எதை சொல்லலாம் எது சொல்லலாம்னு அவளை பார்த்தவொடனே எல்லாம் மறந்து போயிடும். எல்லாம் மறந்து போயிடும். என்ன சொல்லிட்டு போயிட்டு வேண்டியது. இதுக்கு சொல்ல வந்தேன்னா, அதே போல பெருமாள் என்ன பண்றாருன்னா, உன்னுடைய திருவேணி நீ பார்த்துட்டு வச்சுக்க, உனக்கே பயம் வந்துருமே. அந்த பயம் வந்துருமனோ, உனக்கே பயம் வந்துருச்சுன்னா நாங்கெல்லாம் ஏமாத்துறோம். நீ பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. இப்ப நாங்கெல்லாம் என்ன ஆத்துறோம்? அதான் இருக்க, உன் செவ்வடி செவ்வி திருக்காப்பு, நான் பயப்படுவதற்கு காரணம் நீர், நாம் அல்ல. பெரியாழ்வார் சொல்றாரு பெருமாளை பார்த்து, நான் பயப்படுறதுக்கு காரணம் நானா? நான் கிடையாது. என்கிட்ட என்ன இருக்கு? இப்ப கருடாரூடரா சேவை சாய்ச்சார். சேவை சாய்க்கிறதுக்கு முன்னாடி பயந்தாரா? இல்லையே. அவரை சேவிச்சதுக்கு அப்புறம் பயந்தார். ஓ, இந்த துஷ்ட தேசத்தில் துஷ்ட காலத்தில் துஷ்டர்களிடத்துல என்ன பயம் வரப்போறது, என்ன பயம் பயந்தாரணும். அதே போல இது செவ்வடி செவ்வி திருக்காப்பு. அடுத்தது செவ்வடி. செவ்வடி செவ்வி திருக்காப்பும் பொதுவா வியாக்கியானம் பண்ணிட்டார். அதுபோல செவ்வடின்னு தனியா எடுக்கிறார். செவ்வடின்னா அழகிய அடி, சிவந்து இருக்கக்கூடிய அடி. அழகிய அடி, சிவந்து இருக்கக்கூடிய அடி. மேலும் செவ்வடின்னா நேர்மையை குறிக்க, ஆர்ஜவம்னு பேரு. நேர்மை, நேர்மையை குறிக்க. ஆர்ஜவம்னா நேர்மை, அந்த நேர்மையை குறிக்கிறது. செவ்வடினா நேர்மை. என்ன சுவாமி நேர்மைன்னா? எப்போ நேர்மையா இருப்பார். நேர்மை முதலான கல்யாண குணங்களுக்கு பயப்பட வைக்கிறது. இப்ப நான் ஆர்ஜவமே இந்த இடத்துல பாருங்க, எக்ஸ்டெண்டா ஒண்ணு தெரிகிறேன். செவ்வடினா நேர்மைன்னு சொன்னேன். பகவானுக்கு என்ன நேர்மை? நிறைய எடுக்கிறார். 1 2 இல்ல, எத்தனை நேர்மைன்னு 2 3 எக்ஸாம்பிள் எடுக்க போறார். ஆனா இந்த நேர்மை இருக்கிறபடியால் தான் அந்த கல்யாணங்களை பயப்பட வைக்கிறது. இப்ப எனக்கு நேர்மையே இல்லைன்னு வச்சுக்கேன், பெருமாடிய சிறுவடியை சேவிச்சா அந்த ஆர்ஜவம் எனக்கு வந்துடுறது. பெருமாவுடைய திருவடியை சேவிச்சனுக்கு அந்த ஆர்ஜவம் எனக்கு வந்துடுது. அந்த அளவுக்கு அது மாத்துறது. ஒண்ணுமில்ல, ஒரு சூர்பனக வந்தா, அவர் ராட்சசி. அந்த சூர்பனிட்ட எத்தனை நேர்மையா நடந்துருந்தா ராமன். நேர்மைக்கு இருப்பிடம்னா ராமன் தான். அத்தனை நேர்மை. அந்த அவன்கிட்ட எத்தனை நேர்மாத்திரமான்னு கேட்டுக்கான். நீ யாருன்னு ஒரு வார்த்தை கேட்டா சூர்பன, நீ யாருன்னு கேட்டோன்னே அதுக்கு என்ன பண்ணினா ராமாயணம் முழுவதும் சொல்லிட்டான். ராமாயணம் முழுவதும் எங்க ஆரம்பிச்சதோ, எங்க இந்த ரிசேஷங்களை வச்சு புத்திரகாமேஷ்டி யாகம் பண்ணானோ, அந்த புத்திரகாமேஷ்டி யாகம் பண்ணதுல இருந்து தான் இப்ப நேரா இங்க காட்டுக்கு 14 வருஷங்கள் இங்க காட்டுக்கு வந்த வரைக்கும் பூர்த்தியா ராமாயணத்தை பூர்த்தியா சொல்லிட்டார். ஏன்னா ஒண்ணுமில்ல, ஒரு ஒரு வார்த்தை கேட்டதுக்கு சாதாரண நாமெல்லாம் என்ன பண்ணுவோம்னா, நீ யாருன்னு கேட்டா நம்ம எல்லாம் கேட்பாரணும். நீ யாருன்னு கேட்டா அடுத்த நீ யார் அப்படின்னு நம்ம அடுத்த கேள்வி கேட்கிறோமோ. ஒண்ணும் இல்லை, அநேகமா இந்த தொலைபேசி கொடுக்குறா பாருங்க, டெலிபோன்லாம் பண்றா, மொபைல்லாம் போன் பண்றா பாருங்க. மொபைல்லாம் போன் பண்ண உடனே சில பேர்லாம் அந்த பேரை ரிஜிஸ்டர் பண்ணி வச்சுட்டு அதை சேவ் பண்ணி வச்சுப்பா. அந்த பேர் அப்படியே வந்துடும். சில பேர் பேரெல்லாம் வச்சுக்காம இருக்கச்சு அவ நம்பர் மட்டும்தான் வரும். அவ நம்பர் வந்துருந்தா நீங்க யாருன்னு கேட்பான். அவ போன் பண்ணவா முதல்ல இந்த மாதிரி அலோன்னு சொல்லுவா. நீ யாருன்னு இவர் கேட்பார். இவர் கேட்டவுடனே மறுபடியும் அவர் தானே முதல்ல பண்ணியிருக்கார் மொபைல்ல இருந்து, அவர் நான் இன்னார்னு சொல்ல சொல்ல மாட்டாரு. நீங்க யாருங்கன்னு கேட்பார். ஒண்ணுமில்லாது இதுக்கே இப்படி இருக்கு பாருங்க. இவர் ஒருத்தருக்கு ஒருத்தர் இவர் பேசினவரு தான். சில பேர்ல ரொம்ப நேர்மை உண்டு. அந்த டெலிபோன் எடுக்கச்சியே நான் இன்னார் பேசுறேன்னு அப்படின்னு நேர பேரை சொல்லுவார். அப்பனா அவர் யார்ட்டையும் கடை வாங்கல, ஆனந்தமா இருக்கார், எந்த வம்பு துங்கும் கிடையாதுன்னு அர்த்தம். அந்த மாதிரி நேர்மையா இருக்கிறவன்னா. சில பேருக்குன்னா தான் தான் பேசுறான்னு தெரியும், பேசுறான்னு தெரிஞ்சா கூட இன்னார் இருக்காரான்னு கேட்டதுக்கு அப்புறம் தான் தான் பேசிட்டு இருக்காரு. இன்னாரே தான் தான், ஆனாதான் அவரை இருங்க பார்த்து சொல்றேன் அப்படி இவரே சொல்றாரு. இதுக்கு சொல்ல வந்தேன்னா, அந்த மாதிரி நேர்மை இல்லாத தன்மை நம்மகிட்ட நிறைய இருக்கு. ஆனா ஒண்ணுமில்லா ஒரு சூர்பனகை கேட்டுக்கா, கேட்ட உடனே நேர்மை, அத்தனை நேர்மை பூர்த்தியா. ராமாயணம் பூர்த்தியா நான் யாரு, சீதை யாரு, லக்ஷ்மணன் யாரு, பரதன் யாரு, சத்ருகனன் யாரு, அதே போல இருக்கக்கூடிய தசரதன் யாரு, அவனுக்கு இருக்கக்கூடிய 3 பத்ரிமார்கள் என்ன, எல்லாத்தையும் சேர்த்து சொல்றாருனோ.
அந்த நேர்மை இருக்கணும். அந்த நேர்மையை கண்டுதான் நான் பயப்படுறேன்னு. செவ்வடினா நேர்மை, அந்த நேர்மையை கண்டுதான் பயப்படுறேன்னு. சுவாமி, நேர்மையை கண்டு யாரா பயப்படணுமான்னா, ஏன்னா லோகத்தில் நேர்மையா இருக்கிறவன் நிறைய பேர் கஷ்டப்படுறா தெரியுமோ. பிரியத்துக்காக சொல்றேன். சிலதெல்லாம் கொஞ்சம் சதஸ்ல சொல்ல முடியாது, இருந்தாலும் சொல்றேன். ஆச்சாரமா இருக்கிறவா, நேர்மையா இருக்கிறவாருக்கெல்லாம் கொஞ்சம் சிரமங்கள் நிறைய இருக்கும். அடியருக்கு நிறைய சிரமங்கள் இருக்கு. ஒன்னு இரண்டு, சிலதெல்லாம் வெளில சொல்லிக்க முடியாது. ஆச்சாரமா இருந்தாலும் சிரமங்கள் நிறைய இருக்கும். அது என்னன்னா அது சில நேரத்துல ரொம்ப சிரமப்பட்டு அந்த ஆச்சாரத்தை கடைப்பிடிக்க வேண்டிய ஒரு நிர்பந்தம் வந்துடும். அப்படியே பழக்கமாயிடுச்சுன்னு வச்சுங்க, ஆச்சாரம் இருந்தாலே நாழி அதிகம் எடுத்துக்கும். முதல்ல தெரிஞ்சுக்கணும். இப்ப சாமான்யமா லோகத்துல 1 மணி நேரம் ஆர்ந்து வச்சுக்கோ. ஒருத்தருக்கு நித்திய கர்மா முடிச்சுண்டு அதுக்கு மேல பெருமாள் திருவாராதனை எல்லாம் பண்ணிண்டு, அதெல்லாம் பண்றவாள் நினைச்சுன்னு நான் சொல்லிட்டு இருக்கேன். நின்று தீர்த்த மாட்டு எல்லாம் பண்ற 1 மணி நேரம் நினைக்கிறீங்க. ஆச்சாரமா இருக்கிறவாளுக்கு 4 மணி நேரம். என்னன்னா அவளுக்கு இது பண்ணதுக்கு அப்புறம் தான் இது பண்ணதுக்கு அப்புறம் தான் இது பண்ணதுக்கு அப்புறம் தான் இதுக்கு பண்ணதுக்கு அப்புறம் தான் இது. அது மட்டும் இல்ல, சில பேர் ஆச்சாரமா இருக்கிறவாள் எல்லாம் என்ன பண்ணுவான்னா, சூரிய உதயம் ஆனாத்தான் அடுப்பை பத்தி வைப்பார். அடுப்பு பத்து வைப்பான்னு சொல்லிட்டு இருக்கல, அதெல்லாம் சுவிட்ச் போட்டா வந்துடுறதுன்னா அப்பனா தெரியாது. அடி இதுக்கு சொல்ல வந்தேன்னா, அந்த மாதிரி ஆச்சாரமா இருக்கிற வழக்கம் இதெல்லாம் இருக்கணும். ஏன்னா முந்தின நாள் சூரிய உதயத்துக்கு முன்னாடி பார்த்தா நேத்திக்கு பண்ண மாதிரி ஆயிடுவோம். இத்தனை ஆச்சாரம் இருக்குன்னா எங்க சுவாமி கண்டுபிடிக்கிறது, எங்க சுவாமி போறதுன்னா, இதுக்கு சொல்ல வந்தேன்னா, ஆச்சாரமோ நேர்மையோ கொஞ்சம் சமப்படுத்ததான் செய்யும். அந்த சமப்படுமோ இந்த லோகத்துல சமப்படுறாலும் அதனாலதான் பயப்படுறேன்னு. நீ நேர்மையா இருக்க, நேர்மையா இருந்தாலே என்னன்னா கொஞ்சம் சிரமம் வந்துடும். லோகத்துல நேர்மையா இருக்கலாம். சுவாமி அவன் ரொம்ப நேர்மையா இருக்காரு, அதனாலதான் சுவாமி சிரமப்பட்டு இருக்காரு. கொஞ்சம் வளவ சொல்லவெல்லாம் கொஞ்சம் இருக்க வேண்டாமா? முன்ன பின்ன கொஞ்சம் இருக்கும். அதுக்கு தகுந்த நீங்க அட்ஜஸ்ட் பண்ணிட்டு, இந்த வார்த்தை அடிக்கடி சொல்லுவா, அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போக வேண்டாமா அப்படின்னா அட்ஜஸ்ட்மெண்டே கிடையாது. ஒரே நேர்மை தான். அந்த நேர்மையா இருந்த அநேகமா நேர்மையா அந்த உத்தியோகத்துல நிறைய பேர் மாத்திடுறாங்க. அவளுக்கு அபாண்டமான ஒரு பழிய போட்டு மாத்திடுறார். நிறைய இடத்துல பாக்குறோம். அது தனியார் நிறுவனத்துல நடக்கிறது, அரசாங்கத்துல நடக்கிறது, என்ன அது இன்னும் வேறுபாடே இல்லாம நடக்கிறது. இதுக்கு சொல்ல வந்தேன்னா, அப்ப நேர்மையினால ஆபத்துன்னு இருக்கிறது. அதனாலதான் பயப்படுறேன்றார் பெரியார்கள். நேர்மை ஒண்ணும் இல்லை, சூர்பனகிட்ட நேர்மையா இருந்தாரணும், அதனாலதான் ஆபத்தே வந்தது. என்ன சுவாமி நேர்மை? தன்னுடைய விஷயத்தெல்லாம் சொன்னாரணும், சொன்னபடியா உண்மையை சொல்லாம மறைச்சிருந்தா இந்த வம்பே வந்திருக்காது. உண்மையை சொல்லாம வந்து இந்த வம்பு வந்திருக்கான்னா, மேற்கொண்டு அவ அதுக்கு மேல என்ன கரதூஷணாட்டு போய் சொல்லி, அவ இந்த உண்மையை சொல்லாம இருந்தா கரதூஷணாட்டு போய் சொல்லி இருக்க மாட்டாளே. அது மட்டும் மேல ராவணன்ட்டு போய் சொல்லி இருக்க மாட்டாளே. இந்த உண்மையை சொன்னபடியா நேர்மையா இருந்தபடிதான் உண்மையை சொன்னா, அதுக்கு மேல சீத்தையை பிரிஞ்சாடணும். அப்ப சீத்தையை பறி கொடுத்துட்டே வேண்டாமே. ராமா, உன்னுடைய நேர்மையார நீ பட்டபாடு எனக்கு நல்லாமே தெரியாது. அதனால என்ன தெரியுது, உன் சௌலபியமாகட்டும், உன்னுடைய சௌகுபாரியமாகட்டும், உன்னுடைய ஆர்ஜியமாகட்டும், இதெல்லாம் எனக்கு கண்டாலே பயமா இருக்கு. பெரியார் பார்த்துக்கிறோம். சுவாமி இது என்ன சுவாமி, இது இன்னும் புரிபடுற மாதிரியே தெரியலையே. நேர்மையை கண்டா பயம். அதே போல நம்ம இருக்கக்கூடிய அந்த இது சௌந்தரியத்தை கண்டா பயம். சரி, சௌந்தரியத்தை பயப்பட்டோம். சௌலபியத்தை கண்டா பயமா? ஆமா. ஏன்னா சௌலபியம்னா எளிமை. எளிமைன்னா நம்ம பார்த்துக்குவேன். தர்மபத்தினி எவ்வளவு சிரமப்பட்டு இருக்கா, இந்த கணவன் மாதிரி யார் வந்தாலும் என்ன கொடுத்தாலும். இதுக்கு சொல்ல வந்தேன்னா, அப்ப அது பயப்பா இருக்குன்னு தெரியல. மேலும் பெருமாளுடைய திருவடை தாமரைகள் திருமேனிக்கு இருக்கும் வர்ணம் ரொம்ப அழகா இருக்குதான். இப்ப அடுத்த விஷயம் எடுக்கிறார். அடுத்த விஷயம் என்னன்னா, பெருமாளுடைய திருவடி தாமரைகள் இல்லையா, அந்த திருவடி தாமரைக்கும் திருமேனிக்கும் இருக்க வர்ண கலாபம் இருக்கு இல்லையா, அந்த வர்ண கலாபம் அழகா இருக்கான். அந்த அழகை பார்க்க உடனே அதனால ஆபத்து வந்துருமோன்னு பயமும், திருஷ்டி தோஷம் வந்துருமோனும். என்ன சௌந்தரியம்னு சொன்னாலே அழகு, அழகுன்னு சொன்னாலே ஆபத்து, ஆபத்துனாலே என்ன ஆகும்னா பெரிய ஆழ்வார் பயம் உண்டு. பயம் வந்துருது இல்லையா? பிரியத்துக்காக சொன்னேன். இப்ப பகவானுக்கு எத்தனையோ வஸ்திரங்கள் சாத்தணும். நாமெல்லாம் முந்திலாம் வஸ்திரம் சாத்திட்டு இருந்தோம், நிறைய உடுப்பு போட்டிருந்தோம். முன்னாடி எல்லாம் உடுப்பு போட்டுறது அப்படின்னா சொக்கா போட்டுக்கும், சொக்காவுக்கு தகுந்தா போல பேண்ட், அந்த மாதிரி. இன்னைக்கு அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் மாறிடுச்சு. இந்த வர்ண கலாபம்னா அந்த வர்ண கலாபம் வேறு, அந்த வர்ண கலாபம்னா இந்த வர்ண கலாபம் வேறு. இப்ப ஒவ்வொன்றும் அது ட்ரெண்ட் மாறிட்டே வரும். ஏதாவது 30 வருஷத்துக்கு ஒரு தடவை இது மாறுமோன்னு.
30 வருஷம் ஒரு தடவை மாறும். இது ராசி சக்கரம் மாறும் 30 வருஷத்துக்கு. அதே போல இது ஒரு ராசி சக்கரம். முந்தியெல்லாம் சிகை எல்லாம் பெருசா வச்சுட்டு இருந்தான், பெருசா அப்படின்னு பெருசா இருக்கும். இப்பெல்லாம் இது வரைக்கும் எடுத்துடுறான். இன்னும் கொஞ்ச நாள் சிகையை வச்சுக்குவா போல் இருக்கு. இது வரைக்கும் இங்க ஒரு சிகை மாதிரி வச்சுட்டு இருக்கா. ஆனா கொஞ்சம் வித்தியாசம் இருக்கு. இப்ப சாமானிய வைதிகா வச்ச சிகைக்கும் இவாளுக்கும் வித்தியாசம் இருக்கு. இப்ப இது வரைக்கும் எல்லாரும் எடுத்துடுறா இல்லையா? எங்க போன நீங்க விதேசத்துக்கெல்லாம் போனா நிறைய பேர் அந்த மாதிரி இருக்கா. நம்ம ஊர்லயே அது மாதிரி இருக்கா. இப்ப அது மாறிண்டே வருதுன்னா, முதல்ல நிறைய முடியா இருந்தது. முந்தெல்லாம் பேண்ட்ல அப்படின்னா முன்னாடி கொஞ்சம் அப்படியே பெருசா யானைக்கால் மாதிரி பெருசா இருந்துட்டு இருக்கும். அது பேரே யானைக்கால்னு பேரு. இதுக்கு அதெல்லாம் அப்படியே ஒட்டி இருக்கு பாருங்க. இந்த மாதிரி அதே போல இப்ப பகவான் எப்படின்னா அந்த மாதிரி என்ன எப்போ ஒரே மாதிரி, எப்போ ஒரே மாதிரி. அவருக்கு மஞ்சள் ஆடை அதுதான் முக்கியம். நீலவர்ணம் மஞ்சள் ஆடை அவர் ரொம்ப முக்கியம். அதுக்கு எதுல என்னன்னா அவர் எத்தையும் மாத்திக்கிறதே கிடையாது. நாமெல்லாம் மாத்தின நம்முடைய கலாச்சாரம் மாறிண்டே இருந்தாலும் மாறிண்டே இருக்குன்னு. பெண்களுக்குன்னு அதே மாதிரி அவ போட்டுக்கக்கூடிய அந்த உடுப்பெல்லாம் அவ்வளவு மாறி வந்துட்டு இருக்கணும். ஆனா இந்த மாதிரிலாம் கிடையாது. திருமேனிக்கு அந்த திருமேனி வடகு எப்படின்னா எப்போ ஒரே மாதிரி இருக்கும். பீதகவாடை பிரானார். பீதகவாடை எப்போ அந்த மஞ்சள் ஆடை தான் அவருக்கு எப்பவுமே. மஞ்சள் ஆடைன்னு பேரை தவிர எதை சாத்தினாலும் அது மஞ்சள் ஆடை மேல வரப்போறது. உடுத்து கலைஞனின் பீதகவாடை உடுத்து களத்திலிருந்து பாசுரத்தை இதை பத்தி நல்லா எடுக்க போறாரு. இதுக்கு சொல்ல வந்தேன்னா அப்ப அவருடைய திருமேனி, இப்ப பெருமாவுடைய திருமேனி பரபாகம் எப்படி இருக்குன்னா அந்த பரபாகம் மேல திருமேனி முழுவதும் நீலவர்ணத்தோடு இருக்கும். திருவடி செம்பஞ்சி குழம்பு கேள்விப்பட்டிருக்கல? செம்பஞ்சி குழம்பு. அந்த செம்பஞ்சு குழம்பாக சிவந்திற்கு திருவடியும் இருக்கும். ஏன்னா பற்ற சாதிக்கிற திருவடி கீழே செம்பஞ்சு குழம்பா இருக்கும். திருவடிக்கு மேல எப்படி இருக்குன்னா திருமேனி நீலவர்ணத்தோடு இருக்கும். ஏன் சுவாமி அந்த மாதிரி இருக்குன்னா பராங்குசுடைய திருவுள்ளத்தில் பெருமாள் உட்கார்ந்து இருக்க. பராங்குசனா சுவாமி ஆத்யஸ்தன குலபதி, நம்முடைய குலத்துக்கு தலைவர் பராங்குசர். அந்த பராங்குசர் என்று சொல்ற நம்மளுடைய திருவுள்ளத்தில் உட்கார்ந்து இருக்கணும். அதே போல கமலா பெரிய பிராட்டியார் அந்த கூசி பிடிக்கும் மெல்லடி இருக்கு இல்லையா? அந்த மெல்லடியா பெரிய பிராட்டி பிடிச்சுட்டு இருக்கணும். அவருடைய திருவடியை, அவருடைய பெரிய பெருமாவுடைய திருவடியை பெரிய பிராட்டி வருடுறாளனும். பெரிய பெரிய சக்கரவர்த்தி எல்லாம் நிறைய அங்கன்மா ஞானத்தரசர் அபிமான பங்கமாய் நின் பள்ளிக்கட்டு கீழேன்னு நிறைய கொண்டு சமர்ப்பிக்கிறார். சமர்ப்பிச்ச முத்து என்ன, வைடூரியம் என்ன, வைடூரியம் என்ன, இதெல்லாம் கொண்டு சமர்ப்பிச்சு அந்த கிரீடம் எல்லாம் சிகப்பா இருக்கணும். அந்த சிவப்பு அப்ப அந்த மாணிக்கங்கள்லாம் பெருமாள் திருவிழா பட்டு அது சிவப்பு கொடியாம். ஆக திருவடி சிவப்பானதுக்கு என்ன காரணம் தெரியுமா? என்ன பாருங்க, நிறைய காரணம் சொல்றார். ஒரு காரணம் இது, இன்னொரு காரணம் அது, இன்னொரு காரணம் இது. அப்படின்னா இன்னொரு காரணம்னா மையார் கருங்கண்ணி கபலமலர்ந்தேல் செய்யால். இப்ப நம்ம எதை பார்த்துட்டு இருக்கோம்? செவ்வடி, செவ்வி திருக்காப்புல செவ்வடி. செவ்வடினா முதல்ல நேர்மை, ஆர்ஜவம், நேர்மை பற்றி சொன்னார். அதுக்கப்புறம் இப்ப என்ன சொல்றாருன்னா அந்த திருவடி சிவப்பா இருக்கிறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? ஸ்ரீதேவி நாச்சியார் இருக்கணும். ஸ்ரீதேவி நாச்சியார் மையார் கருங்கண்ணி கமலமலன் மேல் செய்யாள். சிவந்தவள் ஸ்ரீதேவி நாச்சியார். சிவந்த தன் கைகளாலே அந்த திருவடியை வருடினபடியாலே திருவடி சிவப்பா போயிட்டான். திருவடி எதனால சுவாமி சிவப்பா எடுத்துனா இவள் சிவந்தவள். யாரு? பிராட்டி ஸ்ரீதேவி நாச்சியார் சிவந்து இருக்கிறவள். மையார் கருங்கண்ணி கண்ணி கருப்பா இருக்கும் கண். கமலமலன் மேல் செய்யாள். அந்த கமலமலன் மேல் வீட்டு இருக்கிறா இல்லையா? அவ எப்படி இருக்குன்னா சிவந்த திருமேனி எடுக்கணும். அந்த சிவந்த திருமேனி அந்த திருவடிய வருடி அவருடைய திருவடி பகவானுடைய திருவடி சிவப்பா போயிடுது. இது முதல். ரெண்டாவது முதல்து என்ன பாருங்க, முதல் பெருமாளுடைய திருவடியில் பட்டு அந்த சிவப்பு ஒளி அந்த திருவடியை சிவப்பாகிட்டு எடுத்து. அப்ப பெருமாள் திருவடி சிவப்பாக காரணம் ஸ்ரீதேவி முதல் திருவடி அவருடைய சிவப்பு ஒளி பட்டு திருவடி ஆயிருக்கு. ரெண்டாவது ஸ்ரீதேவி நாச்சியார் வருடி சிவப்பா எடுத்து. மூணாவது பராங்குசருடைய திருவுள்ளம், அந்த திருவுள்ளத்தை உட்கார்ந்துட்டு காரணம் பராங்குசர திருவுள்ள உட்கார்ந்தா சிவப்பாகுமா சொன்னா புரியத்துக்கா சொன்னேன். வேயத்தங்கள் குலத்துதித்த விஷ்ணு சித்தன் மனத்தே கோயில் கொண்ட கோவலன். அந்த விஷ்ணு சித்தன் மனத்தே கோயில் கொண்ட கோவலன் ஒண்ணும். அப்பன்னா அடியாருடைய மனசுல பெருமாள் இருக்காரனோ, மனசு முழுவதும் இருக்கிறார்னா என்ன சொல்லுவோம்? மனசு முழுவதும் ராகம்னு பேரு. ராகம்னா ஆசை, பக்தி. அந்த பக்திக்கு
வர்ணம் என்னன்னா, அந்த பாகத்துக்கு வர்ணம் என்னன்னா சிவப்பு. பக்திக்கு ராகத்துக்கு வர்ணம் சிவப்பு. அப்ப ஆழ்வாருடைய திருவுள்ளம் பூர்த்தியா சிவப்பா இருக்குமானோ, அதுல உட்கார்ந்து வரணும். அதனால அந்த சிவப்பு வரணும் பகவானுடைய திருவடியில ஏறிட்டான். ஒருவாருடைய திருவடியில ஏறிட்டான். இந்த இடத்துல பாருங்க 3 காரணம் சொல்றாரு. அதாவது முதல் காரணம் கூசிப்பிடிக்கும் மெல்லடி. அதுக்கு முன்னாடி காரணம் இவர்கள்லாம் பெருத்த ராஜாக்கள்லாம் கொண்டு கிரீட்டமாக வஜ்ரத்தை சமர்ப்பிக்கிறானோ அதெல்லாம் சிவப்பா இருக்கணும். அந்த சிவப்பு கிரீட்டமாக இருக்கக்கூடிய அந்த சிவப்பெல்லாம் திருவடியில சமர்ப்பிச்சபடிதான் திருவடி சிவப்பா போயிடுத்து. முதல் காரணம். 2வது காரணம் மையார் கருங்கண்ணி கமலமலன் மேல் செய்யான் என்று சொல்லக்கூடிய அந்த திராட்டியார், பெரிய பிராட்டியார் தன்னுடைய கூசி பிடிக்கும் மெல்லடியாலே, தன்னுடைய திருவடியால், தன்னுடைய திருக்கைகளாலே, சிவந்த திருக்கைகளாலே பெருமாளை திருவடி வருடினபடியாலே அந்த திருவடி சிவப்பா எடுத்து. 3வது பராங்குசர் என்று சொல்லக்கூடிய நம்மாழ்வாருடைய திருவுள்ளத்திலேயே பகவான் வீட்டிருக்கிறபடியாலே அந்த திருவுள்ளம் முழுவதும் சிவப்பு. ராகம், பிரேமம், காதல், ஆசை, இதுக்கெல்லாம் வர்ணம் சிவப்பு. அந்த சிவப்பா இருக்கிறபடியாலே அந்த சிவப்பு வர்ணம் பகவானுடைய திருவடியில் ஏறிட்டுன்னு சொல்ல. இப்படி இருக்க செவ்வடி திரைப்பிறப்பாடு. அப்படிப்பட்ட செவ்விய திருவடியை கண்டு நாம் ஆனந்தப்பட்டோம். அந்த சிவப்பு திருவடியை பார்த்து சந்தோஷப்படுவதற்கு முன்னாடி மற்ற ஆழ்வார்கள் ஆனந்தப்படுறா. ஆனா இந்த இடத்துல பாருங்க, அந்த சிவப்பு திருவடியை பார்த்து நாம் ஆனந்தப்பட்டோம் என்று சொல்வது மற்ற ஆழ்வார்கள். ஆனா அந்த சிவப்பு திருவடியை பார்த்து பயந்துட்டார் பெரியாள். அப்படின்னா அந்த சிவப்பு திருவடியை பார்த்து நம்மால் மனத்தின் நீங்காம இருக்கிறத ஏன் சுவாமி பயப்படுறார்? பெரியாழ்வார் ஏன் பயப்படணும்? மற்றவெல்லாம் ஆனந்தமா பாட்டு பாடி இருக்காருனோ. தேனே மலரும் திருப்பாதம், தேனே மலர்ந்து உன் அடிக்கீழ் அமர்ந்து புகுந்தேனே அப்படின்னு பாடி இருக்காருனோ. அதே போல இவர் பாடிட்டு பேசாம இருக்கலாமான்னா, இல்ல இவருக்கு பயம். என்ன பயம்னா, இப்ப நம்மாழ்வார் ஆனந்தமா இருக்கார சுவாமின்னா நம்மாழ்வாரோடு நீ ஆனந்தமா இருக்குமேன்னு பயம் இருக்கு. நம்மாழ்வாரோடு நீ ஆனந்தமா இருக்கணும்னு எதை பார்த்தாலும் பெரியாழ்வார் பயம். அந்த சிவந்த திருவடியை பார்த்து நம்மாழ்வார் மனசுல நீ மாறாம இருக்கணுமே, நாச்சாடுத்து நீ பிரியாம இருக்கணுமே, எதையாவது யாரா சொன்னா கொஞ்சமாவது சமாதானம் அடையணுமோனோ, அந்த அடையாம அதற்கும் சேர்த்து பல்லாண்டு பாடுறா இல்லையா? அப்ப ஆர்ஜவம் இருக்கு, பயத்தை கொடுக்கறது. அப்ப நேர்மைன்னா அது நேர்மைன்னா என்னன்னு பார்த்தோம், செவ்வடி இசி கொண்டு நேர்மை, சிவந்தாடின்னு ஒரு அர்த்தம், நேர்மைன்னு ஒரு அர்த்தம். அந்த நேர்மை இருந்தாலும் பயத்தை கொடுக்கறது. திருமேனிக்கு தகுந்தாற் போல அழகு இருக்குன்னு சொன்னாலும் இவருக்கு பயத்தை கொடுக்கறது. இல்லையா சுவாமி? மேல நீலவர்ணம், நீலவர்ணம் தெரியுது, இது சிவப்பம் தெரியுது. திருமேனிக்கு தகுந்தா போல இருக்க சுவாமி, இருக்கட்டும். ஆனா பரபாகம் நம்ம நல்லா இருக்கேன். இந்த பரபாகம் எப்படி இருக்குன்னா மேல கருப்பு, இந்த சிவப்பு. சுவாமி சொல்ற ஒரு 55 வருஷம் முன்னாடி சுவாமி காஞ்சி சுவாமி பாரிஸ்ல ஒரு மண்டபத்துல திருப்பலான்னு சொல்லிட்டே இருந்தார். சொல்லிட்டே இருக்கு. இந்த முதல் பாட்டு செவ்வடி செப்பி திருக்காப்பு தான் வந்துட்டு இருந்தது. அப்ப 65 வருஷத்துக்குள்ள புதுசா வந்தது. இப்ப ஒரு ஒரு அரசியல்வாதியோட கட்சி வந்திருக்கு, அது புதுசா வந்திருக்கு. அவளுக்கு கருப்பு சிவப்பு தான் பிரதானமா இருந்தது. அப்ப அது கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் பெருமையா இருந்தது. அப்ப சுவாமி சொல்றாரு, சுவாமி அதெல்லாம் ரொம்ப நன்னா அடிப்பாரு. அது என்ன பண்ணாருன்னா, கருப்பு சிவப்பு எங்க பெருமாட்ட இருந்திருக்கு, அதுதான் கருப்பு சிவப்பு. கருப்பு சிவப்புன்னு என்ன? இந்த சிகப்பு திருவடி கையை காமிச்சிருக்கேன், திருவடி சொல்லிடணும். திருவடிக்கு அடியில இருக்கிறது சிவப்பா இருக்கும், திருவடிக்கு மேல கருப்பா இருக்கும். அதான் கருநீலம்னு பேரு. நீளம் தான் அது, கருநீலம்னு பேரு. அந்த கருநீல வர்ணத்தோடு மேல இருப்பார், அடியில சிவப்பா இருக்கணும். எங்க பெருமாள்கிட்ட இருந்தது, அதை போய் சொல்லிட்டு இருக்கா. இருக்கட்டும். அப்ப இது பயத்தை கொடுக்கறதுன்னா திருமேனுக்கு தகுந்த அழகா இருக்குன்னு சொல்லணுமோனோ இல்லையா சுவாமி? பரவாக நன்னா இருக்கு சுவாமி. சில பேர்லாம் சொக்காயும் பேண்ட்டும் போட்டுண்டா ஒண்ணுத்துக்கு ஒண்ணு மேட்சா போட்டோமோனோ சரியா இருக்கு சுவாமி சொல்றாரு. அந்த மாதிரி சொல்லணுமோனோ. இப்ப என்ன சொல்லிக்கணும், இந்த திருமேனிக்கு ஒண்ணுத்துக்கு பரபாகம் நன்னா இருக்குன்னு சொன்னேன். சுவாமி பரபாகம் நன்னா இருக்கிறபடிதான் பயத்தை கொடுக்கறதுன்ற. ஏன் சுவாமி? அழகா இருக்கு, அழகுன்னு வந்துட்டாலே பயமே. இந்த பாருங்க, அழகுக்கும் பயப்படுறார்,
நேர்மைக்கும் பயப்படுறான். நேர்மைக்கு பயப்படணும்னா பயப்படணுமே. அதுக்குதான் நம்ம எக்ஸாம்பிள் பார்த்தோம். ஷூட் பண்ணகிட்டு என்ன பண்ண, நேர்மையா இருந்தபடியாவது வம்பே வந்தது. அதே போல நேர்மையா இருந்தாலே சிரமப்படுறான்னு பொதுவா பார்த்தோம். எதுவும் சொல்ல வந்தேன்னா, அப்ப செவ்வடி செவி திருக்காப்புன்னு சொன்னார் இல்லையா, திருவடின்னு சொல்ல வேண்டாமா? எக்ஸலண்டா ஒண்ணு எடுத்துக்கா பாருங்க. இவரே ஒரு கேள்வி கேட்டுக்கிறார். என்ன கேள்வின்னா, சுவாமி செவ்வடி செவ்வி திருக்காப்புன்னு சொல்லியிருக்கா இல்லையா, ஏன் திருவடின்னு சொல்லணும்? எதுக்கு செவ்வடி செவ்வி திருக்காப்பு? திருவடின்னு சொல்ல வேண்டாமான்னா, இவருடைய குலமே அடிவிடாத குலம்னு பேர். யாருடைய குலம்? இவருடைய குலம் எந்த குலம்? பெரியாழ்வார் குலம். பெரியாழ்வார் குலமே 5 குடின்னு பேரு, 5 குடின்னு பேரு. இதெல்லாம் நம்ம முன்னாடி பார்த்திருக்கோம். 5 குடி 5 குடி. 5 குடின்னா முதலாழ்வார்கள், அடுத்து திருமேஷி ஆழ்வார், அடுத்து நம்மாழ்வார், அடுத்து குலசேகர ஆழ்வார், அடுத்து பெரியாழ்வார். இது 5 குடி. 5 குடினா என்ன வந்துடுமோ பயப்படுறாலே இது 5 குடி. அந்த குடி இருக்கு இல்லையா, இந்த குடி அடிவிடாத குடியினர். அடின்னா இந்த அடி இல்ல, திருவடியை விடாத குடி. எப்படி சுவாமி சொல்றேன்னா, இந்த பொண்ணு பாருங்கோ, ஆண்டாள் சித்தன் சிறுகாலே வந்துன்னை சேவித்து உன் பொற்றாமரை அடி அப்படின்னு சொல்லி ஆண்டாள் பாடியிருக்கா. அது மட்டும் இல்ல, 2ஆம் பாட்டிலே தெரிவிக்கிறாள், வையத்து வாழ்வீர்கா நாம் நம் பாவைக்கு செய்யும் கிரிசைகள் கேளீரோ பார்க்கடல் பையற்றுன்ற பரமன் அடிபாடி. அடிபாடின்னு சொல்லியிருக்காரு. ஆக அடிவிடாத சம்பிரதாயம் இந்த சம்பிரதாயம். இப்ப பெருமாளுடைய திருவடி விடாத சம்பிரதாயம் என்று அர்த்தம். என்னன்னா, அடிவிடாத சம்பிரதாயம் அடிக்கிறா போட்டு திருவடியை விடாத சம்பிரதாயம். ஒரு சேஷன் சேஷியான சுவாமியை திருவடியை கண்டால் திருவடி என்று ஆனந்தமாக சொல்லிக்கிறீங்களா? இது எப்படின்னா, திருவடி என்று நாம் எப்போது சொல்கிறோம் என்றால், நாம் பெருமாளை ஆசிரியிக்கிற வேலை, அவர் அனுபவிக்கிற வேலை என்று மற்றொரு வேலை 2 இருக்குல்ல. எக்ஸலண்டா ஒரு விஷயம் எடுத்திருக்கார். நல்லா சொல்றாங்க. அதாவது பகவானுக்கு நமக்கும் 3 விதமான வேலைகள் உண்டு. வேலைகள்னா 3 விதமான வேலை. என்னென்ன வேலைன்னா, ஆசிரியன வேலை, அனுபவ வேலை, மங்களாசாசன வேலைன்னு 3 இருக்கு. புரியத்துக்கா சொல்றேன். அதாவது திருவடின்னு எப்ப சொல்லுவோம் தெரியுமா? திருவடின்னு நம்ம சொல்வது பெருமாளை ஆசிரியக்கக்கூடிய வேலை ஒண்ணு, அவர் அனுபவிக்கக்கூடிய வேலை ஒண்ணு இருக்கு, மற்றொன்று இருக்கு. ஆசிரியக்கிற வேலை என்பது ஜெயத்துல ஸ்ரீமன் நாராயண சரணோ சமர்ப்பித்து ஆசிரியக்கிறார் தான் சரணாகதி. அப்ப சரணாகதி பண்ணும் போது திருவடின்னு சொல்றோம். அனுபவிக்கிற வேலை என்பது எது சுவாமி? ஸ்ரீமதே நாராயணாய நமகா, இது கைங்கரிய பிரார்த்தனை. அந்த கைங்கரிய பிரார்த்தனை அனுபவிக்கிற வேலை. ஆனா இப்ப பெரியாழ்வார் இருப்பது என்ன வேலை சுவாமி? ஆசிரியன வேலையா அனுபவிக்கிற வேலையா? நல்லா பாத்துங்க. ஆசிரியன வேலையா அனுபவிக்கிற வேலையா? பெரியாழ்வார் இப்ப இருக்கிற வேலை மங்களாசாசன வேலை. அப்படின்னா இது ஆசிரியன வேலையும் அல்ல, அனுபவ வேலையும் அல்ல, அனுபவத்தை உள்ளடக்கி கொண்டிருக்கக்கூடிய மங்களாசாசன வேலை. கொஞ்சம் புரிஞ்சுக்கணும். ஏன்னா அனுபவ வேலை பூர்த்தியா இல்லைன்னு சொல்ல முடியாது. அனுபவத்தை உள்ளடக்கி கொண்டிருக்கக்கூடிய மங்களாசாசன வேலை. இந்த 3 வேலையிலையும் திருவடியை பற்றி தான் பாடணும் என்று சுவாமி சாதிக்கிறார். இப்ப பெருமாளை ஆசிரியத்து உன் திருவடிகள் உபாயமாக இருக்கட்டும் இருக்கும்போது திருவடிகள் சொல்லட்டும். இது மங்களாசாசன வேலை தானே. அப்ப எதுக்காக சுவாமி திருவடின்னு சொல்ல வேண்டும்னா, எந்த வேலையா இருந்தாலும் இவர் அடைய விட மாட்டார். என்ன புரியுங்க? செவ்வடி செவ்வி திருக்காப்புன்னு இருக்கு இல்லையா. இப்ப ஏன் சொல்றாருன்னா, திருவடின்னு சொல்ல வேண்டாமான்னு முதல்ல கேட்டோம். சுவாமி இங்க மங்களாசாசனம் பண்றாரு, மங்களாசாசனம் பண்றாருன்னு சொல்லியாச்சுனாலே அப்ப திருவடி பிரஸ்தாபம் வர வேண்டாமே? அனுபவம் தானே. அனுபவத்தை உள்ளடக்கி கொண்டிருக்கக்கூடிய ஒரு வேலை தான் மங்களாசாசன வேலை. கொஞ்சம் நல்லா புரிஞ்சுக்கணும். ஏன்னா மங்களாசாசனம்னா என்ன? அதுதான் புருஷார்த்தமே. கடைசியில பார்க்கிறோம், பல்லாண்டு பவித்திரனை பாசுரத்துல சூழ்ந்திருந்தேற்றோர் பல்லாண்டுன்னு தெரிவிக்கப்படுறாரு. அப்ப அனுபவ வேலை தானே. அந்த அனுபவ வேலையில அனுபவத்தை உள்ளடக்கி கொண்டிருக்கிற மங்களாசாசன வேலை. அப்ப திருவடி பிரஸ்தாபம் வேண்டாமே சுவாமி அப்படின்னா, எப்போதும் திருவடி பிரஸ்தாபம் தான் இருக்கணும். நல்லா பாத்துங்க. எப்போதும் அது மங்களாசாசன வேலையாகட்டும், ஆசிரியன வேலையாகட்டும்,
அனுபவ வேலையாகட்டும் எப்போதும் திருவடிதான் இருக்கணும். எதுவாக இருந்தாலும் திருவடிதான். இன்னொரு இடம் பார்ப்போம். நம்மாழ்வார் நாயிகா பாவத்தோடு மயங்கி பாடுறார். அவர் ஆண் பாவனையோடு பாடுறார். பெண் பாவம், தாய் பாசனம், தோழி பாசனம், மகள் பாசனமோடு பாடுறார். எங்க பாடினாலும் எப்படி சேவித்தாலும் அவர் திருவடி பிரசாதம் போக வைப்பதார். நான் அடியேன் அடியேன்னு சொல்லிட்டே இருப்பார். தேரியும் தேராதம் மாயோன் திருவரலே இத்திரு திறத்தனலே இத்திரு. தேரியும் தேராதம் மாயோன் திருத்தனலே இத்திரு. அவள் தேறி இருந்தாலும் சரி, தேராமல் இருந்தாலும் சரி, இது ஆச்சாரியத்தை நாயனார் தெரிவிக்கிறார். அவளுக்கு எப்படி இருக்குன்னா இத்திரு. அவ எப்படின்னா அவ எப்படி இந்த சேஷத்துவ பாரதத்திலே மாறவே மாறாது. ஆழ்வார் நாயிகா பாவத்தோடு பாடினாலும், அதாவது பெண் பாவை பாடினாலும் சரி, ஆண் பாவனையோடு பாடினாலும் சரி, ரெண்டு சமயத்திலையும் அவர் என்ன பண்ணுவார்னா அடியேன் அடியேன்னு சொல்லிப்பார். அடியோம் சொல்றதை விடவே மாட்டார். ஆனா கொஞ்சம் அந்த சப்தங்கள் மாறும். என்ன மாறும்னா, தான் பெண்ணாக இருக்கும் போது இருக்கக்கூடிய சப்தம் வேறு, ஆணாக இருக்கக்கூடிய போது சப்தம் வேறு. தான் ஆணாக இருக்கக்கூடிய சப்தம் என்பது அடியோம் அப்படின்னு சொல்லுவார். அதே தான் பெண்ணாக இருந்தான்னா அடிச்சியோம் அப்படின்னு சொல்லுவார். அப்ப அவருக்கு தாசபிருத்தி மாறுமான்னா மாறவே மாறாது. அதுக்கு அடிமைத்தனம் மாறுமான்னா மாறாது. எப்பவும் மாறாது. ஆழ்வாரு எப்போதும் நான் 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 சொன்னாலும் அது அடியேன்னு அர்த்தம். இங்க சூழ்ந்த கண்டாந்து எந்த முடிவில் பிறந்த சூழ்ந்ததனில் அது மாத்திரம் இல்ல, அவாவற்று வீடு பெற்ற குருகூர் சடகோபன் சொன்ன நான் நான் என்று சொன்னாலும் அவளுக்கு அடியேன் தான் அர்த்தம். எது போலன்னு அதுக்கு ஒரு திட்டாங்க எங்க சுவாமி சொல்லுவார். ஒண்ணுமில்ல சுவாமி, நாம அடியேன்னு சொன்னாலும் நான் தான் அர்த்தம் தான் சுவாமி. அவர் தான் நான் சொல்லிட்டு இருக்க, அதுக்கு அடியேன்னு சொல்லிட்டு நாம அடியேன்னு தான் சொல்லிட்டு இருக்கேன். அதுக்கு என்ன சொல்ல நானும் ஆகணும்னா அடியேன்னு சொல்லிட்டு இருக்க ஒருத்தரை பார்த்து அடியேன்னு சொன்ன அடியேன் சுவாமி அடியேன் ராமன் தாஸ் சொல்றோம். அவர் அப்படி திரும்பி உடனே இவரை போய் அடியேன்னு சொன்னேன், ஒண்ணும் கிடையாது, எதுவுமே கிடையாது அப்படின்னு அந்த மாதிரி நம்ம பேசுவோம். அடியேன் பேசுவேன் இருக்கட்டும். ஆனா அடிமைத்தனம் மனசுல பட்டு அடியேன்னு சொல்லல, வெறும் வாய் வார்த்தையா சொல்லிட்டு இருக்கிற அடிமைத்தனம் மனசுல படல. ஆனா ஆழ்வார்க்கு நான் சொன்னா கூட அடிமைத்தனம் பட்டு அந்த நான் சொல்லிட்டு இருக்காரு. அதனால ஆழ்வார் நான் சொன்னாலும் அடியேன்னு தான் அர்த்தம், நாம அடியேன்னு சொன்னாலும் நானும் தான் அர்த்தம். அதனால செவ்வடி செவ்வடி செவ்வி திரு காப்பு. அப்ப செவ்வடின்னு சொல்லியிருக்கார். அதுக்கு மேல செவ்வடி செவ்வி திருக்காப்பு பார்க்கணும் என்னன்றது அடுத்த காலட்சி பார்க்கலாம். ஆழ்வாரன் பெருமான் ஆகிய திருவிழியேசனம், ஆச்சாரியன் திருவிழியேசனம், பாகவதாறு திருவடிகளே சரணம். சந்தேகம் வந்தா அவசியம் கேட்கும்படி பிரார்த்திக்கிறேன். இந்த வாரம் கொஞ்சம் சமமான வாரமாக இருக்கும். கொஞ்சம் காலட்சேபங்கள் இனி அடுத்தது எப்பன்னு உங்களுக்கு வரும். நாளைய தினம் ஒரு திவ்ய தேசத்தை பத்தி பேசணும்னு சொல்லி ஒரு நியமனம் பண்ணியிருக்கா. திருப்புள்ளம்பூதங்குடியின் திவ்ய தேசம். அங்க ஏதோ சில விசேஷங்கள் நடக்க போறது. அந்த திருப்புள்ளம்பூதங்குடியுடைய திவ்யதேச வைபவத்தை பத்தி நாளைய தினம் கார்த்தால 10 மணிக்கு. இன்னைக்கு சாயங்காலம் காலட்சேபம் கிடையாது, வேற ஏதோ காலட்சேபம் வையாராமல இருக்கிறபடியாலே நாளை கார்த்தால அதே மாதிரி 10க்கோ 11க்கோ உங்களுக்கு மெசேஜ் என்னன்னு வரும். அது திருப்புள்ளம்பூதங்குடிய அந்த திவ்யதேசத்துடைய பிரபாவத்தை பத்தி அதை சொல்றதுக்காக அவசியம் கேட்கும்படி பிரார்த்திக்கிறேன். இப்ப சந்தேகம் அவசியம் கேட்கலாம். ஆழ்வாரும் பெருவான் ஆழ்த்திய திருவிழீஸ்வரன், ஆச்சாரியன் திருவிழீஸ்வரன், பகவதால் திருவிடிகளே சரணம்.